இந்த வீடியோவில் நம்ம பைத்தனோட பேசிக்ஸை, அதாவது ஃபண்டமெண்டல்ஸை 1 ஹவரில் கற்றுக்க போகிறோம். இந்த வீடியோ பிகினர்ஸ்க்கு தான், கண்டிப்பாக ஈஸியாக ஃபாலோ பண்ணுறாப்புல தான் இருக்கும். பட் நீங்கள் ஏற்கனவே மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸ் யூஸ் பண்ணியிருக்கீங்க, பட் பைத்தனை கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக கற்றுக்கணும் அப்படின்னு உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் இருந்தால் அதுக்கும் இந்த வீடியோ நல்ல ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். பேசிக் கான்செப்ட்ஸை ரொம்ப சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு தான் நான் இந்த வீடியோவில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். இந்த ரைட்டில் பார்த்தீங்கன்னா இதுதான் நம்ம கான்செப்ட்ஸ் நம்ம இதில் கவர் பண்ண போகிறோம். அகெயின் இது 1 hour வீடியோ அண்ட் பேசிக்ஸ்க்கிறதுனால நம்ம இவ்வளோ தான் கவர் பண்ண போகிறோம். பட் இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருந்தாலே செவரல் எக்ஸசைஸ் ப்ரோக்ராம்ஸ் எல்லாமே நீங்கள் ட்ரை பண்ணுறதுக்கு உங்களுக்கு பைத்தன் ஓரளவுக்கு அண்டர்ஸ்டாண்டிங் வந்துடும். ஸோ ஹோப்ஃபுல்லி இந்த வீடியோ உங்களுக்கு பைத்தன் குயிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஃபஸ்ட்டு நம்ம பைத்தன் இன்ஸ்டால் பண்ணணும். பைத்தன் இன்ஸ்டால் பண்ணால் தான் நம்ம ப்ரோக்ராம்ஸ் எல்லாம் ரன் பண்ணி பார்க்க முடியும். அதுக்கு நீங்கள் கூகுளில் போய்ட்டு பைத்தன்னு சர்ச் பண்ணுங்கள். இந்த ஃபஸ்ட்டு வர லிங்க் python.org தான் நம்ம டவுன்லோட் பண்ண போகிறோம். ஓகே, இப்போ இதில் போனீங்கன்னா டவுன்லோட்ஸ் கிளிக் பண்ணால், இப்போ நான் மேக் யூஸ் பண்ணுறேன், அதனால் எனக்கு டவுன்லோட் பைத்தன் லேட்டஸ்ட் வெர்ஷன் இங்கே மேக்கோட வெர்ஷன் இங்கே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் விண்டோஸ் இருந்தீங்கன்னா இந்த பட்டன் உங்களுக்கு விண்டோஸ் EXE கொடுக்கும், ஒரு MSI கொடுக்கும். ஸோ நீங்கள் ஜஸ்ட் டவுன்லோட் பண்ண வேண்டியதான். வேறு ஏதாவது OS யூஸ் பண்ணுறீங்க அப்படின்னா அதை நீங்கள் இங்கே செலக்ட் பண்ணி கூட டவுன்லோட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ டவுன்லோட் கொடுத்தா அது டவுன்லோட் ஆகிடும். நான் ஆல்ரெடி ரன் பண்ணியிருக்கேன், இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். ஸோ ஜஸ்ட் இந்த ப்ராசஸ் மட்டும் காட்டிட்டு நான் கேன்சல் பண்ணிவிடுவேன். ஸோ கண்டினியூ, இதெல்லாம் டிஃபால்ட் நீங்கள் கண்டினியூ பண்ணிடலாம். நீங்கள் இன்ஸ்டால் பண்ணுற ஸ்டெப்ஸ் விண்டோஸ்லேயும் pretty much சேமாக தான் இருக்கும். இந்த ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் உங்களுக்கு வெரி சிமிலராக தான் இருக்கும். அக்ரி கொடுக்குறோம், அப்புறம் எங்கே இன்ஸ்டால் பண்ணும்போது எல்லாம் சொல்லுது. நான் இப்போ ஸ்கிப் பண்ணிடுறேன், ஏன்னா நான் ஆல்ரெடி பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன் இந்த மிஷினில். பட் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம். மேக்னா மேக் கம்ப்ளீட் பண்ணுங்கள், விண்டோஸ்னால் அது மாதிரி கம்ப்ளீட் பண்ணுங்கள். ஒன்ஸ் நீங்கள் கம்ப்ளீட் பண்ணதுக்கப்புறம் இன்ஸ்டால் ஆகிடுச்சா அப்படின்னு செக் பண்ணுறதுக்கு நம்ம டெர்மினல் போகிறோம். மேக்கில் நீங்கள் விண்டோஸ் யூஸ் பண்ணால் கமாண்ட் ப்ராம்ப்ட் போகணும். அங்கே போயிட்டு பைத்தன் 3 அப்படின்னு டைப் பண்ணுங்கள். உங்களுக்கு இது மாதிரி பைத்தன் வெர்ஷன் டிஸ்பிளே ஆகி அண்ட் இந்த 3 greater than சிம்பிள் வந்துருச்சுன்னா பைத்தன் கரெக்டாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ இது தான் பைத்தனோட ஷெல்லு. இது நம்ம பைத்தனோட ஸ்டேட்மெண்ட்ஸை குவிக்காக டைப் பண்ணி ஆன்சர் பார்க்குறதுக்கு நமக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். லேர்னிங் அப்போ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். பட் இது நம்ம கொஞ்சம் யூஸ் பண்ணுவோம், நம்ம ப்ரோக்ராம்ஸும் நிறைய ட்ரை பண்ணுவோம். பட் இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு பைத்தான் இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். ஸோ நம்ம பைத்தான் இன்ஸ்டால் பண்ணியாச்சு. இன்னும் ஒன் மோர் திங் இன்ஸ்டால் பண்ணோம். அது ஐடிஇனா இன்டிகிரேட்டட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட். அதில் தான் நம்ம கோடெல்லாம் டைப் பண்ணி ரன் பண்ணுவோம். ஸோ VS கோட் அப்படின்னு ஒரு பாப்புலர் ஐடிஇ இருக்குது, விஷுவல் ஸ்டுடியோ கோட். அதை தான் நம்ம இன்ஸ்டால் பண்ண போகிறோம். ஸோ இந்த மேக், லினக்ஸ், விண்டோஸ் இதை கிளிக் பண்ணால் ஸோ உங்களுக்கு டிஃப்ரெண்ட் ஆப்ரேட்டிங் சிஸ்டம்க்கு டவுன்லோட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ஆப்ஷன்ஸ் இருக்கீங்க. நீங்கள் உங்கள் OSக்கு தகுந்த மாதிரி நீங்கள் எதை டவுன்லோட் பண்ணி இன்ஸ்டால் பண்ணலாம். இப்போ மேக்னா இப்போ டவுன்லோட் ஆகுது. அகெயின் ஆல்ரெடி எனக்கு VS கோட் இன்ஸ்டால் ஆகிருக்கு இந்த மிஷினில். ஸோ ஜஸ்ட் அந்த ப்ராசஸ் மட்டும் அகெயின் நான் ஷோ பண்ணிட்டு அப்புறம் கேன்சல் பண்ணிடுறேன். பட் நீங்கள் ஃபுல்லாக ஃபாலோ த்ரூ பண்ணி விஷுவல் ஸ்டுடியோ கோடை இன்ஸ்டால் பண்ணுங்கள். ஐடிஇ இன்டிகிரேட் டெவலப்மெண்ட் என்விரான்மெண்ட் என்ன அப்படின்னா, அது ஒரு டூல். எங்கே அதில் நீங்கள் ப்ரோக்ராம்ஸ்லாம் டைப் பண்ணி ரன் பண்ணி ப்ராப்ளம்ஸ் இருந்ததுன்னா டீபக் பண்ணி எல்லாத்துக்குமே ஹெல்ப் பண்ணும். ஸோ ஜஸ்ட் ப்ரோக்ராமிங்க்கு ஒரு டூல் தான். நீங்கள் எந்த ஐடியை வேணாலும் யூஸ் பண்ணலாம். விஷுவல் ஸ்டுடியோ கோட்னு ஒன்று இருக்குது, சப்ளைம் டெக்ஸ்ட் இருக்குது, ஆட்டம், நிறைய இருக்குது. நீங்கள் உங்களுக்கு எது கம்ஃபர்டபுளோ அதை யூஸ் பண்ணலாம். இந்த கோர்ஸில் நம்ம VS கோட் தான் பார்க்க போகிறோம். அண்ட் VS கோட் ரொம்ப பாப்புலர், நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்க. டெஃபினட்டாக எனக்கும் ஒன் ஆஃப் த ஃபேவரட் ஐடியாஸ். ஸோ இப்போ டவுன்லோட் ஆனதை ரன் பண்ணுறேன். ஸோ மேக்கை பொறுத்த வரைக்கும் நான் இதை ஜஸ்ட் இப்போ இங்கே இருக்க பார்த்தீங்களா, இதை ட்ராக் பண்ணி நான் அப்ளிகேஷன்ஸில் போட்டால் போதும், வேறு எதுவும் செய்ய தேவையில்லை. பட் நீங்கள் விண்டோஸில் இருந்தால் அநேகமாக உங்களுக்கு MSI ஏதாவது செட்டப் ஃபைல் இருக்கும், அதை வச்சு நீங்கள் இன்ஸ்டால் பண்ணிக்கலாம். சேம் திங் தான் நீங்கள் ஃபாலோ பண்ணால் இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ இன்ஸ்டால் ஆனதுக்கப்புறம் நீங்கள் விஷுவல் ஸ்டுடியோ கோட் லான்ச் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இது மாதிரி ஒரு வெல்கம் ஸ்க்ரீன் வரும். இது வந்துருச்சுன்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் சக்ஸஸ்ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடுச்சின்னு அர்த்தம். விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் நம்ம ஒரு பைத்தன் எக்ஸ்டென்ஷன் இன்ஸ்டால் பண்ணுவோம். ஸோ இப்போ இந்த லெஃப்ட்டில் பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸஸ் மாதிரி இருக்குல்ல, எக்ஸ்டென்ஷன்ஸ், அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த இது வரும். இதில் பைத்தன்னு சர்ச் பண்ணிங்கன்னா இந்த பைத்தன், மெயினாக இந்த பைத்தன் மைக்ரோசாஃப்ட்
இது இருக்கும். இதை செலக்ட் பண்ணிங்கன்னா நான் ஆல்ரெடி இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன், அதனால் எனக்கு அன்இன்ஸ்டால் டிசேபிள் ஆப்ஷன் இருக்குது. உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். ஜஸ்ட் அதை கிளிக் பண்ணுங்கள். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்ஸ்டால் ஆகிடும். ஸோ எனக்கு ஆல்ரெடி இன்ஸ்டால் ஆகிருக்கு. இப்போ பார்த்தீங்கன்னா லெஃப்ட்டில் பைத்தன் வந்து இப்போ நான் செலக்ட் பண்ணியிருக்கேன். எனக்கு வந்து இந்த ஆப்ஷன்ஸ் காட்டுது. அது தவிர நான் மற்ற எக்ஸ்டென்ஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு இன்ஸ்டால் ஆப்ஷன் வரும். கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கும் அது ஃபுல்லாக இன்ஸ்டால் ஆகிடும். இது என்ன ஹெல்ப் பண்ணணும்னா, நம்ம வந்து பைத்தன் கோடிங் வந்து விஷுவல் ஸ்டுடியோ கோடில் பண்ணும்போது நிறைய வந்து டீபக்கிங்க்கு அண்ட் ஃபார்மேட்டிங்க்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணும். இந்த டிஸ்கிரிப்ஷன்லேயே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும். இது ரொம்ப யூஸ்ஃபுல். இது கண்டிப்பாக விஷுவல் ஸ்டுடியோ கோட் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் இந்த எக்ஸ்டென்ஷனையும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. இப்போ இங்கேருந்து நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நம்ம இந்த ஓப்பன் கிளிக் பண்ணுங்கள். அது வந்து ஓப்பன் ஃபோல்டர். நம்ம வந்து ஏதாவது ஒரு ஃபோல்டரில் நம்ம பைத்தன் ப்ரோக்ராம்ஸ்லாம் சேவ் பண்ணுவோம். ஸோ அந்த ஃபோல்டரை ஓப்பன் பண்ணணும். இப்போ நான் ஒர்க் ஸ்பேசஸ்னு ஒரு ஃபோல்டர் இருக்குது. அங்கே வந்து நான் நியூ ஃபோல்டர் க்ரியேட் பண்ணி பைத்தன் ஒரு ஃபோல்டர் க்ரியேட் பண்ணுறேன். அது மாதிரி நீங்கள் ஒன்று க்ரியேட் பண்ணிக்கலாம். க்ரியேட், ஓப்பன். ஸோ இப்போது இந்த பாப்பப் வந்ததுன்னா ட்ரஸ்ட் கொடுங்க. ஸோ இந்த வெல்கம் ஸ்க்ரீனை க்ளோஸ் பண்ணிடலாம், ஆர் டேபை. ஸோ இப்போ நமக்கு அந்த பைத்தன்கிற ஃபோல்டர் ஓப்பன் ஆயிடுச்சு. ரைட், இதில் தான் நம்ம வந்து நிறைய பைத்தன் ஃபைல்ஸ்க்கு வந்து க்ரியேட் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து hello.py நியூ ஃபைல் கிளிக் பண்ணியிருக்கேன். hello.py. ஸோ நம்ம இந்த பட்டன் நியூ ஃபைல் கிளிக் பண்ணோம். அதுக்கு வந்து நேம் கொடுத்துருக்கோம் hello.pyன்னு. பைத்தனை பொறுத்த வரைக்கும் எல்லா ப்ரோக்ராம்ஸும் வந்து .py எக்ஸ்டென்ஷனில் தான் சேவ் ஆகும். ஸோ அதனால் hello.py அப்படின்னு ஒன்று க்ரியேட் பண்ணியிருக்கோம். இதில் சிம்பிளாக ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுப்போம். ஓகே, நீங்கள் மற்ற ப்ரோக்ராமிங் லாங்குவேஜஸில் இல்லை புக்கில் பார்த்துருக்கலாம். ஹலோ வேர்ல்டுன்னு ஒரு ப்ரோக்ராம் ஃபஸ்ட்டு பண்ணுவோம். என்ன ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்னாலும் அது ஒரு சிம்பிள் ப்ரோக்ராம் தான். பட் அது நீங்கள் ரன் பண்ணாலே உங்களுக்கு ஒரு ஃபஸ்ட்டு ப்ரோக்ராம் ரன் பண்ணாப்பில் இருக்கும். அண்ட் இட்ஸ் a குட் திங் டு ஸ்டார்ட் வித். ஸோ நம்ம பிரிண்ட் ஓப்பன் ப்ராக்கெட்ஸ், அப்புறம் வந்து ஓப்பன் சிங்கிள் கோட் ஹலோ வேர்ல்டு, ஓகே, எக்ஸ்க்ளமேஷன், க்ளோஸ் கோட்ஸ் அண்ட் ப்ராக்கெட்ஸ் போட்டிருக்கோம். இதை ஜஸ்ட் சேவ் பண்ணி நான் ஃபஸ்ட்டு ரன் பண்ணுறேன். அப்புறம் வந்து இதை நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, ஸோ இப்போ இதை நீங்கள் சேவ் பண்ணிவிட்டு இப்போ வந்து நான் இந்த ஃபைல் மெனு பண்ணுறேன். நார்மலாக வந்து இந்த கமாண்ட் எஸ் பண்ணுவேன். விண்டோஸ்னால் நீங்கள் கண்ட்ரோல் எஸ். இந்த மாதிரி ஷார்ட்கட் கீஸ் வந்து பார்த்துக்கிறது ரொம்ப ஹெல்ப்ஃபுல். நீங்கள் எவ்ரி டைம் மெனு போக வேண்டாம். விண்டோஸ்னால் கண்ட்ரோல் எஸ், நீங்கள் மேக்னா கமாண்ட் எஸ் பண்ணிங்கன்னா ஃபைல் சேவ் ஆகிடும். ஓகே, ஒன்ஸ் சேவ் ஆனதுக்கப்புறம் இங்கே இந்த ட்ரையாங்கிள் இருக்குல்ல, இதை வச்சு ரன் பண்ணோம். ரன் பண்ணால் உங்களுக்கு ஹலோ வேர்ல்டு வந்து டிஸ்பிளே ஆச்சு. ஸோ இப்போ என்னென்ன பண்ணியிருக்கோன்னா, புதுசாக ஒரு பைத்தன் ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணியிருக்கோம். அதில் சிம்பிளாக ஒரு பிரிண்ட் கொடுத்துருக்கோம். பிரிண்ட் எங்கே ஆகுதுன்னா, இதுதான் கன்சோல். ஓகே, சாரி டெர்மினல். நம்மளோட பைத்தன் ப்ரோக்ராம் ரன் ஆகுது. ரன் ஆகி நமக்கு அவுட்புட் கிடச்சிருக்கு. ஸோ இங்கே இது பார்த்தீங்கன்னா பைத்தன் 3 தான் ரன் பண்ணியிருக்கு. நம்ம பைத்தன் 3ன்னு ஒரு ஸ்டேட்மெண்ட் ரன் பண்ணி பார்த்தோம் இன்ஸ்டால் பண்ணதுக்கப்புறம் செக் பண்ணுறதுக்கு. ஸோ பைத்தன் 3 அப்புறம் ப்ரோக்ராம் நேம். ஸோ அதை நீங்கள் இங்கே டேரெக்டாக கூட இப்போ நம்ம இந்த ட்ரையாங்கிள் வச்சு பண்ணாமல் இங்கேயே சும்மா நீங்கள் பைத்தன் 3 ஸ்பேஸ் hello.py கொடுத்தா உங்களுக்கு சேம் அவுட்புட் தான். இப்போ என்ன பண்ணுறோம், பைத்தன் 3 ரன் பண்ணுறோம். அதை சொல்கிறோம், இந்த ப்ரோக்ராமை ரன் பண்ணு அப்படிங்கிறோம். ஸோ பைத்தன் 3 வந்து இந்த ப்ரோக்ராமில் இருக்கிற ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரன் பண்ணோம். நம்ம இதில் ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இருக்குது, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. அதுதான் டிஸ்பிளேயாக இருக்குது. ஸோ இந்த டெர்மினல் தான் யூஸ் பண்ணி தான் நம்ம ரன் பண்ணுறோம். நீங்கள் விண்டோஸ்னால் கமாண்ட் ப்ராம்ப்டில் பண்ணுவீங்க. ஸோ பெருசாக ஒன்றும் டிஃப்ரென்ஸ் இல்லை. பட் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, ஒரு பைத்தன் ப்ரோக்ராமை நம்ம ரன் பண்ணியிருக்கோம். பைத்தன் 3 ஸ்பேஸ் ப்ரோக்ராம் நேம் கொடுத்தோன்னா அந்த ப்ரோக்ராம் வந்து ரன் ஆகிடும். ஸோ இப்போ இங்கே ப்ரோக்ராமில் என்ன இருக்குன்னு பார்க்கலாம். நம்ம ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் கொடுத்துருக்கோம். ஓகே, ஸோ பிரிண்ட் மெத்தட், அதை வந்து ஒரு மெத்தடை கால் பண்ணுறோம். மெத்தட்ஸ் நீங்கள் கால் பண்ணும்போது யூஸ்வலாக இந்த மாதிரி ப்ராக்கெட்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மெத்தடுக்கு நம்ம பேராமீட்டர்னு ஒன்று சப்ளை பண்ணுவோம், அதாவது வேல்யூஸ் அனுப்புவோம். ஸோ இதில் வந்து என்ன வேல்யூ அனுப்புகிறோம், ஹலோ வேர்ல்டுங்கிற வேல்யூ அனுப்புகிறோம். இதுக்கு பேர் ஒரு ஸ்ட்ரிங்கு, கோட்ஸ்குள்ளே கொடுக்கறதுனால ஸ்ட்ரிங்கு. அது நம்ம இன்னும் கொஞ்சம் நேரத்தில் வந்து டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்கும்போது இன்னும் டீட்டெயிலாக சொல்கிறேன். பட் இப்போதைக்கு புரிஞ்சுக்கிறதுக்கு என்ன பார்த்துக்கோங்க, பிரிண்ட்டுங்கிற ஃபங்க்ஷன் கால் பண்ணுறோம். அதுக்கு ஹலோ வேர்ல்டுங்கிற ஸ்ட்ரிங்கை பாஸ் பண்ணுறோம். பண்ணினா அந்த ஃபங்க்ஷன் கன்சோல், அதாவது இங்கே வந்து
பிரிண்ட் பண்ணுற வேலையை பார்க்குது. ஸோ நம்ம வந்து பிரிண்ட் பண்ணுன்னு சொல்கிறோம், அது பிரிண்ட் பண்ணுது. ஸோ அவ்வளோதான், வெரி சிம்பிள். ஸோ இந்த ப்ரோக்ராமில் நம்ம ஜஸ்ட் ஒரு பிரிண்ட் பண்ணி பார்த்தோம். ஓகே, அடுத்து நம்ம வேரியபிள்ஸ்னால் என்னென்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ புதுசாக அகெயின் ஒரு நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுவோம். இதை வந்து variables.pyன்னு சேவ் பண்ணுவோம். ஸோ வேரியபிள்ஸ்னால் என்னென்னா ஒரு நேம் அசைன் டு அ வேல்யூ. இப்போது சிம்பிளாக வந்து நம்பர் ஈக்குவல்ஸ் 10 அப்படின்னு கொடுக்குறேன் அப்படின்னா, நம்பருங்கிறது தான் வேரியபிள். இட் பாயிண்ட்ஸ் டு அ வேல்யூ கால் 10. ஸோ ஜஸ்ட் நேம் நம்ம கொடுத்துருக்கோம். ஸோ இங்கே ஸ்பேஸ் எக்ஸ்ட்ரா கொடுத்தாலும் ஒன்றும் இல்லை, இல்லாட்டியும் ஒன்றும் இல்லை. நான் ஜஸ்ட் ரீடிங்க்கு ஈஸியாக இருக்கும்னு இங்கே கொடுக்குறேன். அண்ட் இப்படி கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு ரீட் பண்ணுற பெட்டராக இருக்கும் உங்கள் ப்ரோக்ராம். ஓகே, ஸோ நம்பர் ஈக்குவல்ஸ் 10. ஓகே, ஸோ அப்படின்னா 10ங்கிற ஒரு வேல்யூ வந்து மெமரியில் இருக்குது. நம்பருங்கிற வேரியபிள் அதை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. இது எப்போ யூஸ்ஃபுல் அப்படின்னா, இப்போ பிரிண்ட் பார்த்தோம் இல்லையா, பிரிண்ட் ஹலோ வேர்ல்டு. இப்போவே நான் சும்மா பிரிண்ட் இப்போ வந்து நம்பர் கொடுத்து சேவ் பண்ணுறேன். பண்ணிட்டு ரன் பண்ணால் இந்த ட்ரையாங்கிள் ரன் பண்ணால் உங்களுக்கு 10 டிஸ்பிளே ஆச்சு. நம்ம வந்து பிரிண்ட் நம்பர் பிரிண்ட் பண்ணுங்கிறோம், அது வந்து 10 கொடுத்துருக்கு. பிகாஸ் நம்பருங்கிற வேரியபிள் இஸ் பாயிண்டிங் டு அ வேல்யூ கால் 10. ஸோ வேரியபிளோட மெயின் யூசேஜ் இதுதான். வேரியபிள்ஸ் வந்து வேல்யூஸை பாயிண்ட் பண்ணும். ஸோ எங்கெல்லாம் உங்களுக்கு அந்த வேல்யூ யூஸ் பண்ணுமோ நீங்கள் அந்த வேரியபிளை சப்ளை பண்ணிங்கன்னா அந்த வேல்யூ அங்கே ரீப்ளேஸ் ஆகிடும். ரைட், ஸோ அதுதான் வேரியபிளோட ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதில் பார்த்தீங்கன்னா இந்த அசைன்மெண்ட் சம்டைம்ஸ் வந்து சில பேருக்கு கன்ஃபியூஷன் வரும். எஸ்பெஷலி இந்த மேக்ஸில் பார்த்தீங்கன்னா அந்த A = B, B = C, தென் A = C, அந்த மாதிரி நம்ம யோசிக்கும் போது சில பேருக்கு கன்ஃபியூஷன் வருது, நான் பார்த்துருக்கேன். அதை கிளாரிஃபை பண்ணுறதுக்கு சின்னதாக இன்னொரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ A = 10 or maybe A = 20. ஓகே, B = A அப்படின்னா என்ன, Aயும் 20 Bயும் 20, அதை நம்ம செக் பண்ணிடலாம். ஓகே, print A print B. ஓகே, ஸோ இப்போ சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு ஃபஸ்ட்டு 10 பிரிண்ட் ஆகிருக்கு, அது இந்த பிரிண்ட்டு. அதுக்கப்புறம் 2 டைம்ஸ் 20 பிரிண்ட் ஆகிருக்கு. ஏன்னா ஏயும் பிரிண்ட் ஆகுது, பியும் பிரிண்ட் ஆகுது. ஸோ ரெண்டுமே சேம் வேல்யூ தான் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போது B = 30 அப்படின்னு மாற்றிட்டா பியோட வேல்யூ மாறும், ஏயோட வேல்யூ மாறாது. ரைட், இப்போது அகெயின் சேவ் பண்ணிவிட்டேன், ரன் பண்ணால் இப்போ பார்த்தீங்கன்னா 10 இந்த ஃபஸ்ட்டு பிரிண்ட்டு, பிரிண்ட் A வந்து 20, பிரிண்ட் B வந்து 30. ஸோ B மாறினதுனால A மாறணும்னு அவசியம் இல்லை. ஏன்னா பியும் ஏயும் இந்த ஸ்டேட்மெண்ட் ரன் ஆகும்போது ஒரே வேல்யூவை பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. பட் நீங்கள் பியோட வேல்யூ மாற்றிட்டிங்கன்னா B மட்டும்தான் மாறுது, A மாறல. இதையே நம்ம ஒரு விஷுவலாக பார்த்து அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, இப்போ சும்மா ஒரு ட்ராயிங் சிம்பிளாக போட்டு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் உங்களுக்கு. ஸோ இப்போது நமக்கு வந்து ஒரு வேல்யூ 10 அப்படின்னு வருதா. ஸோ 10 வேல்யூ வந்து நம்ம மெமரியில் இருக்குது. ஓகே, ஸோ இப்போ A = 10 அப்படின்னு நம்ம அசைன் பண்ணோம். ரைட், ஸோ அப்போ என்ன ஆகும்னா ஏங்கிற வேரியபிள் 10 வந்து பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஓகே, இப்போது B = A அப்படின்னு நம்ம சொல்லும்போது அகெயின் B ஒரு இன்னொரு வேரியபிள், இட் இஸ் ஆல்சோ பாயிண்டிங் டு த சேம் 10. எப்போ நம்ம வந்து பியை வந்து 30 ஆக்கிடுறோமோ அப்போ A மாறலை. ரைட், ஸோ A அப்படியே தான் இருக்குது. ஸோ A is still pointing to அந்த 10. இந்த B வந்து no longer pointing to 10, B is pointing to a completely different value. ஸோ பியை மாற்றினதுனால நமக்கு A சேஞ்ச் ஆகலை. இப்போ விஷுவலாக பார்த்தா உங்களுக்கு இன்னும் பெட்டராக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும். ஸோ B சேஞ்ச் ஆகுது, 30, A வந்து சேஞ்ச் ஆகலை. ஸோ இதுதான் வேரியபிள்ஸோட கான்செப்ட். பேசிக்காக எப்படி வேரியபிள்ஸ் ஒர்க் ஆகும் அப்படிங்கிற ஒரு சிம்பிள் அண்டர்ஸ்டாண்டிங். இப்போ நெக்ஸ்ட்டு வந்து நம்ம பைத்தானில் நிறைய டேட்டா டைப்ஸ் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். ஓகே, ஸோ திரும்பி விஷுவல் ஸ்டுடியோ கோட் போனால், ஸோ நம்ம வேரியபிள்ஸ் பார்த்தோம். இங்கே வந்து நம்ம ஜஸ்ட் நம்பர் தான் பண்ணியிருக்கோம், இதெல்லாம் நம்பர்ஸ். ரைட், ஸோ பைத்தானை பொறுத்த வரைக்கும் 4 டேட்டா டைப்ஸ் இருக்குது. அது எல்லாமே நம்ம ஒன்றா பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ இதை நான் க்ளோஸ் பண்ணிட்டு புதுசாக இங்கே என்ன பண்ணேன்னா கிளியர் பண்ணேன். நெக்ஸ்ட் டைம் அதை நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். ஸோ ஓகே, ஸோ இப்போ நியூ ஃபைல் போயிட்டு இதை வந்து நம்ம
டேட்டா டைப்ஸ் டாட் py அப்படின்னு சேவ் பண்ணிக்கலாம். ஓகே, ஸோ நான் சொன்ன 4 டேட்டா டைப்ஸ் இருக்குது. ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்ட்ரிங்கு. ஓகே, இப்போ நேம்னு ஒரு வேரியபிள் க்ரியேட் பண்ணலாம். அதில் கோட்ஸுக்குள்ளே சும்மா ஜான் அப்படின்னு ஒரு நேம் வச்சுக்கலாம். ஓகே, ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் கோட்ஸுக்குள்ளே நீங்கள் என்ன கொடுத்தாலும் அது ஒரு ஸ்ட்ரிங்கு. அதுக்கு நீங்கள் சிங்கிள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம், டபுள் கோட்ஸும் யூஸ் பண்ணலாம். பட் எது நீங்கள் யூஸ் பண்ணுறீங்களோ அதை கன்சிஸ்டண்ட்டாக யூஸ் பண்ணணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ வந்து இங்கே சிங்கிள் கோட்டில் ஸ்டார்ட் பண்ணியிருக்கேன், சிங்கிளில் முடிச்சிருக்கேன், ரைட்? இதே நான் டபுளில் முடித்தா அது தப்பு. ஸோ உங்களுக்கு ஆல்ரெடி ஹைலைட் பண்ணது பாருங்கள், இட்ஸ் அன் எரர் அப்படின்னு ஹைலைட் பண்ணுது. ஸ்ட்ரிங் லிட்ரல் இஸ் அன்டர்மினேட்டட், அதாவது நம்ம ஓப்பன் பண்ண இந்த சிங்கிள் கோட்டை க்ளோஸ் பண்ணல அப்படின்னு நமக்கு வார்ன் பண்ணுது. ஓகே, ஸோ இது மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணக்கூடாது. சிங்கிள் கோட்னா ஃபுல்லாக சிங்கிள் கோட்ஸ், டபுள் கோட்ஸ்னால் ஃபுல்லாக டபுள் கோட்ஸ், அது மாதிரி கன்சிஸ்டண்ட்டாக இருக்கணும். வெரி காமனாக யூஸ் பண்ணுறது சிங்கிள் கோட்ஸ் தான். ஸோ நீங்கள் அதை யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ நேம் ஈக்குவல்ஸ் ஜான் அப்படின்னு கொடுத்தோன்னா நம்ம என்ன சொல்கிறோம், இந்த ஸ்ட்ரிங் டேட்டா டைப், ரைட்? இந்த ஸ்ட்ரிங்கை க்ரியேட் பண்ணுறோம், அதை நேம்ங்கிற வேரியபிள் பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. ஸோ ஸ்ட்ரிங் இஸ் ஒன் டேட்டா டைப். நெக்ஸ்ட்டு வந்து இப்போ ஏஜ் அப்படின்னு ஒன்று வேரியபிள் க்ரியேட் பண்ணுறோம் அப்படின்னா ஏஜ் யூஸ்வலாக நம்பர்ஸாக இருக்கும், ரைட்? ஸோ இப்போ 30 அப்படின்னா இது இன்டீஜர், நம்ம இன்டீஜர் அப்படிம்போம். ஓகே, இன்ட். ஸோ ஃபஸ்ட்டு நம்ம ஸ்ட்ரிங் பார்த்தோம், இப்போ இன்ட் பார்த்தோம், ரைட்? ஸோ நெக்ஸ்ட்டு வந்து டெசிமல் வேல்யூ ஸ்டோர் பண்ணணும்னா என்ன பண்ணோம்? ஏன்னா ஏஜ் வந்து நம்ம வந்து 30, அதில் டெசிமல் கிடையாது. இப்போ சேலரி நம்ம யாருக்காவது சேவ் பண்ணுறோம் அப்படின்னா யூஸ்வலாக சேலரியில் வந்து உங்களுக்கு வந்து டெசிமல் போர்ஷன்ஸ் இருக்கும். ஸோ இப்போது சே 3000.50. ஓகே, ஸோ இதுக்கு பேர் ஃப்ளோட். ஓகே, ஃப்ளோட்னா ஃப்ளோட்டிங் பாயிண்ட் ஆர் ஃப்ளோட் அப்படின்னா டெசிமல். ஓகே, அண்ட் ஃபைனலாக பூலியன் அப்படின்னு ஒன்று இருக்குது. பூலியன்னா என்னென்னா ட்ரூ ஆர் ஃபால்ஸ் இருக்கும். எப்படி நம்ம ஸ்விட்சுக்கு ஒரு ஆன் ஆஃப் மாதிரி பூலியன்னா இட்ஸ் எதர் ட்ரூ ஆர் ஃபால்ஸ், 2 வேல்யூ தான் இருக்க முடியும், வேறு எதுவும் இருக்க முடியாது. ஓகே, ஸோ இப்போ நம்ம வந்து ஈஸ் எம்ப்ளாயி சும்மா அப்படின்னு ஒரு வேரியபிள் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன், ஈக்குவல்ஸ் ட்ரூ அப்படின்னு கொடுக்குறோம். ஓகே, ஸோ ட்ரூ அப்படிங்கிற ஒரு வேல்யூ அசைன் பண்ணுறோம். ஸோ இது பூலியன். ஸோ நம்ம ஸ்ட்ரிங், இன்டீஜர், ஃப்ளோட், அப்புறம் பூலியன். நான் ஏன் இந்த வேரியபிள் வந்து ஈஸ் எம்ப்ளாயி அப்படின்னு நான் சேவ் பண்ணேன் அப்படின்னா உங்களுக்கு இதை பார்த்தாலே உங்களுக்கு பூலியன்னு தெரியும். ஸோ யூஸ்வலாக இதெல்லாம் நேமிங் கன்வென்ஷன். நார்மலாக நம்ம நேம் க்ரியேட் பண்ணும்போது இதெல்லாம் நேமிங் கன்வென்ஷன். நமக்கு ஒன்று பார்த்தாலே நமக்கு வந்து அது வந்து பூலியனா இல்லையான்னு அப்படின்னு தெரியும். இப்போ ஈஸ் எம்ப்ளாயி ட்ரூ ஆர் ஃபால்ஸ் அப்படி தான் சேவ் பண்ணுவோம். உங்களுக்கு அந்த வேரியபிள் நேம் பார்க்கும்போதே அது ஒரு பூலியன் அப்படின்னு தெரியும். ஸோ ஜஸ்ட் நேமிங் ப்ராக்டிஸ் தான். இது நீங்கள் ஈஸ் எம்ப்ளாயின்னு க்ரியேட் பண்ணணும் அவசியம் இல்லை. வேறு என்ன எம்ப்ளாயி அப்படின்னு போட்டால் கூட அது ஒர்க் ஆகும். பட் உங்களுக்கு அதை பார்த்தா அது பூலியன்னு தெரியாது. அதே ஈஸ் எம்ப்ளாயி அப்படின்னா ஒரு கொஷின் மார்க், இஸ் இட் எம்ப்ளாயி? எஸ், ட்ரூ. ஓகே, ஸோ அதனால் அது ஒரு நேமிங் கன்வென்ஷன் தான். இப்போ 4 டேட்டா டைப் பார்த்துருக்கோம். இந்த டேட்டா டைப் பார்க்கும்போது உங்களுக்கு நான் பைத்தனில் கமெண்ட்ஸ்னால் என்ன அப்படின்னு நான் சொல்லிடுறேன். ஸோ இப்போ வந்து இங்கே வந்து நம்ம என்ன சொன்னோம், இது ஸ்ட்ரிங். நம்ம இப்போது நான் இந்த பவுண்டு சைன் போட்டு ஒரு ஹேஷ் சைன் போட்டு ஸ்ட்ரிங் அப்படின்னா உங்களுக்கு விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்காக அது க்ரீன் ஆக்கிடுச்சு பாருங்களேன். ஸோ அகெயின் சும்மா இதெல்லாம் நான் டைப் பண்ணிடுறேன், அப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஓகே, இது வந்து நம்ம இன்ட். ஓகே, அப்புறம் இது நம்ம க்ரியேட் பண்ணது ஃப்ளோட். அப்புறம் இது வந்து பூலியன். ஓகே, ஸோ இந்த ஹேஷ் சைன் போட்டிங்கன்னா பைத்தனை பொறுத்த வரைக்கும் அது கமெண்ட். அதாவது அந்த லைனை பைத்தன் வந்து எக்ஸிக்யூட்டே பண்ணாது, இது ஜஸ்ட் சும்மா டெக்ஸ்ட் மாதிரி தான். ஸோ இந்த கமெண்ட்ஸ் மெயினாக எப்போ யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம ப்ரோக்ராமில் என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னு ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்கணும், மோர் டாக்குமெண்டேஷன் ஆட் பண்ணோம் கோடுக்குள்ளேயே அப்படின்னா நம்ம இந்த கமெண்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ நம்ம ஃப்யூச்சரில் பார்க்கும்போதோ இல்லை நம்ம கோடை வந்து இன்னொருத்தர் பார்க்கும்போதோ அவங்களுக்கு புரியணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம கமெண்ட்ஸ் டைப் பண்ணுவோம். இது மாதிரி கமெண்ட்ஸ் டைப் பண்ணுறது ரொம்ப குட் ப்ராக்டிஸ். மெயின்டெனன்ஸ்க்கு வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். நீங்கள் டைப் பண்ண கோடை இன்னொருத்தர் வந்து ஈஸியாக புரிஞ்சுக்கிறதுக்கு கமெண்ட்ஸ் வந்து வெரி ஹெல்ப்ஃபுல். இங்கேயே பார்த்தீங்கன்னா முதல்ல வெறும் 4 ஸ்டேட்மெண்ட் வச்சுருந்தேன், அப்போ அவ்வளோ கிளியராக இல்லை. பட் இப்போ நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியுது, ஓகே இது வந்து ஸ்ட்ரிங்கோட எக்ஸாம்பிள், இது இன்ட்டோட எக்ஸாம்பிள் அப்படிங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே தெரியுது, ரைட்? இப்போ ஜஸ்ட் சும்மா ஒரு பிரிண்ட் பண்ணுவோம் இது எல்லாமே. ஓகே, பிரிண்ட் நேம், அதே பிரிண்ட் ஏஜ், print salary, and then print
இஸ் எம்ப்ளாயி. ஓகே, சேவ் பண்ணிட்டேன். இதை ரன் பண்ணுவோம். ரன் பண்ணால் உங்களுக்கு அந்த 4 வேல்யூவும் டிஸ்பிளே ஆகிடுச்சு. ஸோ இந்த கமெண்ட்டால் உங்களுக்கு பெருசாக அஃபெக்டே ஆகலை பாருங்கள். ஏன்னா பைத்தான் இந்த ஹேஷ் பார்த்தோன்னே அந்த லைனையே இக்னோர் பண்ணிடும், அது ரன்னே பண்ணாது. ஸோ கமெண்ட்ஸ் ஆட் பண்ணால் நமக்கு வந்து கோடு வந்து ரீடபிலிட்டிக்கு பெட்டராக இருக்கும். ஸோ டேட்டா டைப்ஸ் பார்த்துட்டோம். என்னென்னா ஸ்ட்ரிங், இன்ட், ஃப்ளோட் அண்ட் பூலியன். இதில் வேரியபிள்ஸில் நான் ஒன்று வந்து முன்னாடி சொல்லியிருக்கேன்னா சொல்ல, வேரியபிள் நேமிங்க்கு சர்டன் ரூல்ஸ் இருக்குது. அதாவது வேரியபிள்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா சேலரி, ஏஜ், நேம் அப்படிலாம் கொடுத்துருக்கோமா. ஸோ இது மாதிரி நீங்கள் நேம்ஸ் க்ரியேட் பண்ணலாம். பட் சில ரூல்ஸ் என்னென்னா வேரியபிளோட நேம் வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் to age அப்படின்னு நான் போட்டேன்னா உங்களுக்கு உடனே எரர் சொல்லிடுச்சு. ஸ்டேட்மெண்ட்ஸ் வாஸ் பி செப்பரேட்டட் பை நியூ லைன் அது மாதிரி ஏதோ சொல்லுது. பட் ஆக்சுவலாக ப்ராப்ளம் என்ன அப்படின்னா ஒரு வேரியபிள் வந்து நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது. ஸோ வேரியபிள்ஸ் ஷுட் ஆல்வேஸ் ஸ்டார்ட் வித் த கேரக்டர். ஓகே, நீங்கள் நேம் அப்புறம் வந்து இருக்கலாம். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏஜ் 2 அப்படின்னு நீங்கள் போட்டிங்கன்னா அது ஒர்க் ஆகும். ஸோ அது பிரச்சனை இல்லை. இப்போ ஏஜ் 2 போட்டு இங்கேயும் ஏஜ் 2 அப்படின்னு நான் மாற்றிட்டேன் ப்ரிண்ட்லேயும். இப்போ ரன் பண்ணேன்னா அது ஒர்க் ஆகும். நம்பர் வந்து ஸ்டார்டிங்கில் தான் இருக்கக்கூடாது, பட் அதுக்கப்புறம் இருக்கலாம். ஓகே, இட் ஷுட் ஸ்டார்ட் வித் த கேரக்டர். இன்னொரு ரூல், மெயின் ரூல் என்ன அப்படின்னா உங்களுக்கு பைத்தனோட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் இருக்குது. இப்போ பிரிண்ட்டுங்கிறது ரிசர்வ்டு தான். அதே மாதிரி வந்து இஃப் ஸ்டேட்மெண்ட்டு, ஃபாரு, அது மாதிரி நிறைய இருக்குது. அதெல்லாம் வந்து நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. இப்போ ஃபார் ஈக்குவல்ஸ் 13 போட்டுறேன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் இப்போ எரர் சொல்லுது பாருங்கள். பிகாஸ் எக்ஸ்பிரஷன்னு சொல்லுது. பட் ஆக்சுவல் ப்ராப்ளம் என்னென்னா பைத்தனோட ரிசர்வ்டு கீவேர்ட்ஸை நீங்கள் வேரியபிள் நேமாக யூஸ் பண்ண முடியாது. ஓகே, ஸோ இது ரெண்டும் மெயின் ரூல்ஸு. நம்பர்ஸில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அப்புறம் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ண முடியாது. மற்றபடி பெரிய ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் எதுவும் இல்லை. வேரியபிள் நேம்ஸில் இது மாதிரி கேரக்டர்ஸ் இருக்கலாம், கேரக்டர்ஸில் ஸ்டார்ட் பண்ணோம், நம்பர்ஸ் இருக்கலாம், ஆர் அண்டர்ஸ்கோர் இருக்கலாம். ஓகே, இப்போ இதே வந்து ஏஜ் ஆஃப் அண்டர்ஸ்கோர் எம்ப்ளாயி அப்படி கொடுத்தீங்கன்னா அதுவும் ஒர்க் ஆகும். இப்போ இதே வேரியபிளை காப்பி பண்ணி பிரிண்ட்டில் போடுறேன், சேவ் பண்ணி ரன் பண்ணுறேன். ரன் பண்ணால் ஸ்டில் சேம் அவுட்புட் நமக்கு கிடைக்குது. ஸோ அண்டர்ஸ்கோர் யூஸ் பண்ணுறது இட்ஸ் ஓகே. பட் மற்ற ஸ்பெஷல் கேரக்டர்ஸ் அதெல்லாம் அலோடு கிடையாது, நம்பரில் ஸ்டார்ட் பண்ண முடியாது, அண்ட் ரிசர்வ்டு கீவேர்ட்ஸ் நீங்கள் யூஸ் பண்ண முடியாது. அதுதான் மெயின் ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் வேரியபிள்ஸ்க்கு. பட் வேரியபிள்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து நம்ம ஒரு பேலன்ஸ் இருக்கணும். அதாவது ரொம்ப ஷார்ட்டாகவும் இருக்கக்கூடாது, ஆர் ரொம்ப மீனிங்லெஸ்ஸாகவும் இருக்கக்கூடாது, அதே சமயம் ரொம்ப லாங்காகவும் இருக்கக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள் இதே நேமே வந்து நான் சும்மா எஸ் ஈக்குவல்ஸ் ஜான் அப்படின்னு சேவ் பண்ணாலும் இட்ஸ் கோன் டு ஒர்க், ரைட். இப்போ எஸ் போட்டோன்னா பிரிண்ட் ஆகும். பட் சும்மா அந்த வேரியபிள் நேம் எஸ்ஸை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அது என்னன்னே தெரியாது, ரைட். ஸோ இப்போ நேம்னு வச்சா ஓகே, வி ஆர் ஸ்டோரிங் சம்படிஸ் நேம் அப்படின்னு புரியுது. ஸோ இது மாதிரி மீனிங்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ பார்த்தா எல்லாருக்கும் புரியணும். அதே சமயம் ரொம்ப பெருசாக வைக்கூடாது. நேம் ஆஃப் த பர்சன் இஸ் இப்படி கொடுத்தா அகெயின் ரூல்ஸ் படி இது வந்து வேலிட் வேரியபிள் நேம் தான். இப்போ இது சேவ் பண்ணாலும் ஒர்க் ஆக போகுது. ஆனால் வேரியபிளை பார்த்தீங்கன்னாலே இது ரொம்ப பெருசு. இது மாதிரி வந்து ரொம்ப லாங் வேரியபிள் நேம்ஸ் வந்து வைக்கிறதும் வந்து இட்ஸ் நாட் குட். ஸோ நான் சொன்ன மாதிரி ஒரு பேலன்ஸ் இருக்கணும். நேம் வந்து ஷார்ட்டாக இருக்கணும், அதே சமயம் அதோட மீனிங் வந்து கன்வே ஆகணும். கன்வே ஆச்சுன்னா தென் தட்ஸ் குட் ப்ராக்டிஸ். ஸோ இதுதான் வேரியபிள் நேமிங்கோட ரூல்ஸ் அண்ட் குட் ப்ராக்டிசஸ் நம்ம ஃபாலோ பண்ண வேண்டியது. ஸோ இது இப்போ வேரியபிள்ஸ் பற்றி பார்த்துட்டோம் அண்ட் டேட்டா டைப்ஸ் பற்றி பார்த்துட்டோம். நெக்ஸ்ட்டு நம்ம ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆப்ரேட்டர்ஸில் 3 கைண்ட்ஸ் இருக்குது. அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் ஃபஸ்ட்டு பார்க்கலாம். அதுக்கப்புறம் கம்பேரிசன்லாம் எப்படி பண்ணுறது, அதுக்கு என்ன ஆப்ரேட்டர்ஸ், அப்புறம் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ்னால் என்ன, அதெல்லாம் நெக்ஸ்ட்டு பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நம்ம அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ், அதாவது மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி பண்ணுறது பைத்தனில் அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ இந்த டேட்டா டைப்ஸ் ஃபைலை க்ளோஸ் பண்ணிடலாம். இங்கே வந்து இது நீங்கள் கிளியர் பண்ணிங்கன்னா பழைய அவுட்புட்டை வந்து நம்ம கிளியர் பண்ணுறதுக்கு இந்த கிளியர் பட்டன் கில் டெர்மினல்னா கிளியர் ஆகிடும். இல்லை அவுட்புட் இருந்தால் கிளியர் பண்ணுறது கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். இதை வந்து நான் ஆப்ரேட்டர்ஸ் .py அப்படின்னு சேவ் பண்ணலாம். ஓகே, ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் என்ன, இந்த அடிஷன், சப்ட்ராக்ஷன் அதெல்லாம் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்க போகிறோம். இப்போ 2 நம்பர் நம்ம டிஃபைன் பண்ணலாம். a = 10, அப்புறம் b = 20. ஓகே, இப்போது அடிஷன் எப்படி பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போ c = a + b, சிம்பிள் தான். இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணால் உங்களுக்கு
அந்த ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆகும். இப்போ சேவ் பண்ணிட்டேன். இப்போ ரன் பண்ணால் பிரிண்ட் ஏ கொடுத்துட்டேன். பிரிண்ட் சி கொடுக்கணும். பிரிண்ட் சி. ஓகே, நம்ம பிரிண்ட் ஏ கொடுத்ததுனால ஏயோட வேல்யூ பிரிண்ட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ again ரன் பண்ணால் உங்களுக்கு 30 வந்துடுச்சு. ஸோ இப்படி தான் அடிஷன் பண்ணுறோம். சப்ட்ராக்ஷன் சேம் தான். சிஏ நம்ம யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா மேபி டி யூஸ் பண்ணிக்கலாம். டி ஈக்குவல்ஸ் ஏ மைனஸ் பி. இது நெகட்டிவ் வரும் நமக்கு. பிரிண்ட் டி. ஓகே, உங்களுக்கு 30 அடிஷன், அப்புறம் சப்ட்ராக்ஷன் -10. மல்டிப்ளிகேஷனுக்கு நம்ம இந்த ஸ்டார் யூஸ் பண்ணுவோம். இப்போ இ ஈக்குவல்ஸ் ஏ ஸ்டார் பி. இப்போது இ பிரிண்ட் பண்ணுவோம். சேவ். ரன் பண்ணால் உங்களுக்கு 200. ஓகே, 10 × 20. அடுத்து வந்து டிவிஷன். இப்போ டிவிஷன் மட்டும் நம்ம b/a கொடுப்போம். அது ஏன்னு நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போது b / a. ஓகே, ஸோ 20 10ஆல் டிவைட் பண்ணுறோம். ஆப்வியஸ்லி இது ப்ராப்பராக டிவைட் ஆகிடும். ஆனால் ரிசல்ட் என்ன வருது அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, பிரிண்ட் பிரிண்ட் ப்ராக்கெட்ஸில் f. ஓகே, இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு இந்த இது ஓகே, சம் பண்ணுது, சப்ட்ராக்ஷன், மல்டிப்ளிகேஷன் ஓகே. இப்போ டிவிஷன் பார்த்தீங்கன்னா 2 வராமல் 2.0 வருது. அதாவது ஃப்ளோட் ரிசல்ட் வருது. ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும் அப்படின்னா, பைத்தனில் எப்பயுமே நீங்கள் டிவிஷன் பண்ணால் உங்களுக்கு ஃப்ளோட் தான் ரிட்டர்ன் ஆகும், இன்டீஜர் வராது. ஈவன் ப்ராப்பராக டிவைட் ஆகிருந்தாலும் உங்களுக்கு அந்த ரிசல்ட் வந்து ஃப்ளோட்டாக தான் வரும். அதை ஞாபகம் வச்சுக்கணும். ஓகே, இது தவிர இன்னும் ஒரு ஆப்ரேட்டர் இருக்குது. ஆக்சுவலாக 2 ஆப்ரேட்டர்ஸ் இருக்குது. இப்போ நமக்கு ரிமைண்டர் தெரியணும் அப்படின்னா, இப்போ fg ஈக்குவல்ஸ் இப்போ b %a b mod a அப்படின்னா இதில் என்ன சொல்கிறோன்னா, பியை ஏயால் டிவைட் பண்ணு, பட் எனக்கு ரிமைண்டரை கொடு அப்படிங்கிறோம். இங்கே வந்து நம்ம கோஷன் கேட்குறோம். இதை யூஸ் பண்ணோம், அந்த மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோன்னா அதோட ரிமைண்டரை கேட்குறோம். ஸோ இப்போ இதை நீங்கள் பிரிண்ட் பண்ணால் 0 தான் ரிமைண்டர். ஏன்னா 20/10 வந்து உங்களுக்கு ரிமைண்டர் கிடையாது. இதே வந்து இப்போ நம்ம இதை 22 ஆக்குறோம் அப்படின்னா, ஸோ பி வந்து 22 ஆக்கிட்டேன், ஏ அதே தான் இருக்குது. இப்போ நமக்கு ரிமைண்டர் வரும். ஸோ இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு ரிமைண்டர் 2 வந்துருச்சு. ரைட், 22/10 அதோட ரிமைண்டர் வந்து 2. ஸோ 2 உங்களுக்கு ரிட்டர்ன் ஆயிடுச்சு. ஸோ உங்களுக்கு கோஷன்ட் வேணும்னா ஸ்லாஷ் இது யூஸ் பண்ணோம். ரிமைண்டர் வேணும் அப்படின்னா இந்த மாட் ஆப்ரேட்டர் யூஸ் பண்ணோம். ஃபைனலாக ஒரு ஆப்ரேட்டர் பார்க்கலாம். அது வந்து அந்த எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டர். இப்போ h ஈக்குவல்ஸ் a ஸ்டார் 2. பேசிக்காக இது என்ன a². ஓகே, இதோட ரிசல்ட் வேணும் அப்படின்னா a ஸ்டார் கொடுப்போம். பிரிண்ட் h. ஸோ 10² உங்களுக்கு 100. 2 தான் இல்லை, இது நீங்கள் 5 கூட போடலாம். 5. ஸோ அதோட அவுட்புட். ஸோ எக்ஸ்பொனென்ஷியல் ஆப்ரேட்டருக்கு நீங்கள் ஸ்டார் யூஸ் பண்ணோம். மல்டிப்ளிகேஷன் மட்டும் பண்ணால் வெறும் ஸ்டார் ஆர் ஆஸ்ட்ரஸ்க். ரைட், அதான் யூஸ் பண்ணோம். ஸோ இதுதான் பேசிக் ஆப்ரேட்டர்ஸ். பட் இந்த பேசிக் ஆப்ரேட்டர்ஸை வச்சு நம்ம நிறைய கால்குலேஷன்ஸ் இதெல்லாம் நம்ம பண்ணிட முடியும். ஃபைனலாக ஒன்று, நம்ம வந்து ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணால் இந்த ஆப்ரேஷன்ஸ்லாம் எப்படி என்ன ஆர்டரில் நடக்கும் அப்படின்னு நம்ம வந்து ஃபோர்ஸ் பண்ணலாம். இப்போது ஃபார் எக்ஸாம்பிள், இப்போது i ஈக்குவல்ஸ் a ப்ளஸ் b டைம்ஸ் 2 அப்படி கொடுக்குறோன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ இப்போ பியை நான் திரும்பி 20 ஆக்கிடுறேன், ஈஸியாக நம்ம பார்க்குறதுக்கு. ஸோ இப்போ நம்ம என்ன பண்ணுறோம், a ப்ளஸ் b அப்படின்னா என்ன, 20 + 30 டைம்ஸ் 2 கொடுறோம். ஓகே, அப்போ நமக்கு ஆன்சர் நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம், 60 வரணும்னு எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். 60 வருதா அப்படின்னு பார்க்கலாம். ஓகே, ஓகே, இந்த பழைய இதெல்லாம் கிளியர் பண்ணிடுறேன் ஒரு நிமிஷம். அகெயின் ஃப்ரெஷ்ஷாக ரன் பண்ணலாம். ஸோ நமக்கு கிளியராக ஈஸியாக தெரியும். ஸோ நமக்கான 50 வந்திருக்கு, 60 வரல. இது ஏன் அப்படின்னா ப்ரெசிடென்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அதாவது என்ன ஆர்டரில் வந்து எக்ஸிக்யூட் ஆகும் அப்படிங்கிறது ஒரு ப்ரெசிடென்ஸ் இருக்குது. இப்போ நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணது ஃபஸ்ட்டு அடிஷன் ஆகணும், அப்புறம் மல்டிப்ளை ஆகணும் அப்படின்ட்டு. பட் ப்ரெசிடென்ஸ் படி பார்த்தா ஃபஸ்ட்டு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் தான் ரன் ஆகும், அதுக்கப்புறம் தான் அடிஷன் ரன் ஆகும். ஸோ இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா b டைம்ஸ் 2 ஃபஸ்ட்டு ரன் ஆயிடுச்சு. ஸோ 20 டைம்ஸ் 2, ஸோ 40 ப்ளஸ் a
50. ஸோ அப்படி ரிசல்ட் வந்துடுச்சு. ஸோ இதுதான் ஆப்ரேட்டர் ப்ரெசிடென்ஸ். ஸோ நம்ம வந்து ப்ரெசிடென்ஸ் படி வேண்டாம், நம்ம கொடுக்குற ஆர்டரில் தான் அது எக்ஸிக்யூட் ஆகணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் ஆர் பேராந்தசிஸ் யூஸ் பண்ணுவோம். இப்போ இதே வந்து இந்த A + Bயை நான் வந்து ப்ராக்கெட்ஸ்குள்ளே கொடுக்குறேன். ஓகே, ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா ப்ராக்கெட்ஸ் ஆல்வேஸ் டேக் ப்ரெசிடென்ஸ். ஓகே, ஸோ இப்போ இதை கொடுத்தோன்னா ஃபஸ்ட்டு நம்ம இதை ரன் பண்ணிவிடு, அதுக்கப்புறம் மற்றதை ரன் பண்ணு அப்படிங்கிறோம். இப்போ ஜஸ்ட் இந்த ப்ராக்கெட் மட்டும் தான் ஆட் பண்ணியிருக்கோம், சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணுறேன். உங்களுக்கு இப்போ ரிசல்ட் மாறிடும். ஸோ இப்போ 60 வந்துடுச்சு. ஸோ முன்னாடி 50 வந்தது, இப்போ 60 வந்துடுச்சு. ஏன்னா ஃபஸ்ட்டு A + B ரன் ஆகிடுச்சு, 30 × 2 60. ஸோ இந்த ப்ரெசிடென்ஸ் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். அண்ட் ப்ராக்கெட்ஸ் வந்து ஜென்ரலாகவே யூஸ் பண்ணுறது நல்லது. பிகாஸ் நம்ம கோடு எழுதும்போது என்ன ஆர்டரில் நம்ம ஆப்ரேஷன்ஸ் நடக்கணுங்கணுமோ அதை வந்து நம்ம இந்த ப்ராக்கெட்ஸ் வச்சு கொடுத்தோன்னா லேட்டராக நம்ம இந்த கோடை பார்த்தாலும் சரி, இல்லை வேறு யாராவது பார்த்தாலும் சரி, அவங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ண ஈஸியாக இருக்கும். ஏன்னா அவங்களுக்கு தெரியும் இப்போ பேரந்தசிஸில் இருக்கிறது ஃபஸ்ட் ரன் ஆகும் அப்படின்ட்டு. ஸோ கோடை ஃபாலோ பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ டெஃபினட்டாக எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து ஆப்ரேஷன்ஸை கிளியராக கொடுக்கணும் அப்படின்னு இருக்கோ அப்போல்லாம் நீங்கள் ப்ராக்கெட்ஸ் யூஸ் பண்ணலாம். இந்த ப்ரெசிடென்ஸ் பற்றி நீங்கள் இன்னும் நிறைய கற்றுக்கணும் அப்படின்னா கூகுளில் போயிட்டு பைத்தன் PEMDAS அப்படின்னு போடுங்க, PEMDAS ரூல். ஓகே, ஸோ கூகுள் ரிசல்ட்லேயே இருக்குது, ஆர் நீங்கள் வேறு ஏதாவது சைட்டில் போய் பார்க்கலாம். இப்போ இந்த கூகுள் ரிசல்ட்லேயே பார்த்தீங்கன்னா PEMDASனா என்ன, பேரந்தசிஸ், எக்ஸ்பனன்ஸ், மல்டிப்ளிகேஷன் அண்ட் டிவிஷன், அடிஷன் அண்ட் சப்ட்ராக்ஷன், அதான் PEMDAS. இந்த ஆர்டர் அதான் இதுதான் ப்ரெசிடென்ஸு. ஃபஸ்ட்டு பேரந்தசிஸ் ரன் ஆகும், அப்புறம் வேறு ஏதாவது எக்ஸ்பெனென்ஷியல் அந்த டபுள் ஸ்டார் அது கொடுத்தீங்கன்னா அது ரன் ஆகும், அப்புறம் மல்டிப்ளிகேஷன் டிவிஷன், அப்புறம் தான் அடிஷன் சப்ட்ராக்ஷன். ஸோ இந்த PEMDAS ரூல் தான் அப்ளை ஆகும். அந்த PEMDASங்கிறது ஜஸ்ட் ஈஸியாக நம்ம இதை ஞாபகம் வச்சுக்கிறதுக்காக ஒரு வேர்டு PEMDAS. இதை நீங்கள் கண்டிப்பாக மைண்டில் வச்சுக்கணும். அண்ட் எங்கெல்லாம் உங்களுக்கு வந்து கிளியராக நான் சொன்ன மாதிரி கொடுக்கணும் ஆப்ரேஷன்ஸ்ன்னு இருக்கோ அப்போல்லாம் கண்டிப்பாக பேரந்தசிஸ் யூஸ் பண்ணுறது பெஸ்ட்டு. உங்களுக்கும் வேறு யாருக்கும் உங்கள் கோடை ரீட் பண்ணும்போது ஈஸியாக இருக்கும். ஸோ அரித்மெட்டிக் ஆப்ரேட்டர்ஸ் பொறுத்த வரைக்கும் இவ்வளோ தான். இப்போ நெக்ஸ்ட்டு நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் பற்றி பார்க்கலாம். ஓகே, இப்போ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இந்த டெர்மினலை வந்து கிளிக் பண்ணிடலாம். இப்போ நம்ம மேக்கோட டெர்மினல் போகிறோம். நீங்கள் வந்து விண்டோஸ் யூஸ் பண்ணுறீங்கன்னா உங்களோட கமாண்ட் ப்ராம்ப்ட் போயிட்டு ஃபஸ்ட்டு நம்ம வந்து பைத்தன் இன்ஸ்டலேஷனுக்கு அப்புறம் செக் பண்ணோம் இல்லையா, பைத்தன் 3 அப்படின்னா இந்த 3 கிரேட்டர் சிம்பிள் வரும். அப்படின்னா நம்ம பைத்தன் ஷெல்லுக்குள்ளே இருக்கோம் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். லேர்ன் பண்ணுறதுக்கு இது நல்ல டூல் அப்படின்னு சொல்லியிருந்தேன். ஏன்னா நம்ம ப்ரோக்ராம் எழுதும்போது ஃபுல்லாக கோட் அடிச்சுட்டு அப்புறம் அதை ரன் பண்ணுறோம். இங்கே என்ன அட்வான்டேஜ்னால் நீங்கள் ஒவ்வொரு லைன் டைப் பண்ணி என்டர் பண்ணோன்னே அது எக்ஸிக்யூட் ஆகிடும். ஸோ உங்களுக்கு குவிக்காக லேர்ன் பண்ணுறதுக்கு இந்த பைத்தன் ஷெல் ஆர் குவிக் ரிசல்ட் பார்க்குறதுக்கு இந்த பைத்தன் ஷெல் வந்து ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இப்போ இந்த கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ், லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸில் நம்ம சும்மா ட்ரை பண்ணி என்ன ரிசல்ட் வருதுன்னு குவிக்காக பார்க்கணும். அதனால தான் நான் இங்கே இந்த பைத்தன் ஷெல்குள்ளே வந்தேன். அண்ட் எனக்கு இந்த ஷெல்லையும் உங்களுக்கு ஷோ பண்ணோன்றது. ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷன் ஆஃப் த கோர்ஸ்க்கு வந்து இது பெஸ்ட்டு. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் என்னென்னு பார்க்கலாம். இப்போது A ஈக்குவல்ஸ் அகெயின் 20. ஓகே, B ஈக்குவல்ஸ் 10. இப்போது கண்டிஷன்ஸ் எப்படி பண்ணுவோம், நம்ம மேக்ஸில் இருக்க மாதிரி தான். கிரேட்டர் தேன், லெஸ் தேன், கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு, லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, ஆர் இஸ் இட் ஈக்குவல் டு, இந்த மாதிரி செக்ஸ் தான் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அப்படிம்போம். இப்போ இஸ் A ஈக்குவல் டு B அப்படி செக் பண்ணோம் அப்படின்னா 2 ஈக்குவல் சைன் அண்ட் B. இப்போது இஸ் A ஈக்குவல் டு B ஃபால்ஸ், ஏன்னா A 20 B 10, ஸோ ஃபால்ஸ். இந்த 2 ஈக்குவல்ஸ் வந்து நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். ஏன்னா நம்ம இங்கே வந்து ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறோம். ஓகே, ஒரு ஈக்குவல்ஸ் போட்டிங்கன்னா நீங்கள் அசைன் பண்ணுறீங்கன்னு அர்த்தம். இப்போ A ஈக்குவல்ஸ் B போட்டிங்கன்னா A B வேல்யூ சேம் ஆகிடும், ரைட்? ஸோ ஈக்குவல்ஸ் மட்டும் போட்டால் நம்ம அசைன்மெண்ட்டு, டபுள் ஈக்குவல்ஸ் போட்டால் நம்ம ஈக்குவாலிட்டி செக் பண்ணுறது. ஸோ இது நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். எங்கெல்லாம் நீங்கள் செக் பண்ணுறீங்களோ அங்கே டபுள் ஈக்குவல்ஸ் கொடுக்கணும். ஸோ ஈக்குவல்ஸ். ஓகே, இப்போ if A not equal to B அப்படின்னு செக் பண்ணோம், A exclamation equals B. Is A not equal to B? True, right? ஏன்னா வேறு வேல்யூஸ். ஸோ அதர் இது சேம் மாதிரி தான். இப்போ is A greater than B? True. Is B greater than A? False. ஓகே, less than அதே மாதிரி தான். Is A less than B? False. ஏன்னா A 20. அண்ட் இப்போ நம்ம லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு, கிரேட்டர் தேன் ஈக்குவல் டு போனோம்னா ஜஸ்ட் அதை அப்படியே ஆட் பண்ணியிருந்தோம். இப்போ A கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு B. ட்ரூ, ஏன்னா A 20 B 10 இட்ஸ் கிரேட்டர் தேன் B. ஆர் கிரேட்டர் தேன் ஆர் ஈக்குவல் டு செக் பண்ணணும்னா இது மாதிரி போடணும். அதே மாதிரி லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு அதே மாதிரி தான். இஸ் A லெஸ் தேன் ஆர் ஈக்குவல் டு B? ஃபால்ஸ். ஸோ இதுதான் நம்ம கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ், ரைட்? நம்ம 2 வேல்யூ வந்து செக் பண்ணோம் அப்படின்னா இந்த மாதிரி கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம்.
ஸோ இப்போ மல்டிபிள் கண்டிஷன்ஸ் செக் பண்ணோன்னா என்ன பண்ணோம்? இப்போ A greater than B and B greater than C அது மாதிரி செக் பண்ணோன்னா அப்போ தான் நமக்கு லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வரும். இப்போது A 20 B 10 இருக்கட்டும். இப்போ C ஈக்குவல்ஸ் 30 கொடுக்கலாம். ஓகே, ஸோ இப்போ நீங்கள் அந்த ஜஸ்ட் அந்த வேரியபிள் டைப் பண்ணிங்கனாலே பைத்தன் ஷெல் வந்து அவுட்புட் கொடுக்கும். இப்போ A வந்து 20 இருக்குது, B 10, C வந்து 30. ஓகே, ஸோ இப்போது A greater than B true. Is A greater than B and B greater than C false? ஏன்னா A greater than B true. Is B greater than C? No, right? அதனால் வந்து உங்களுக்கு ஃபால்ஸ் வந்துருச்சு. ஸோ நம்ம ரெண்டு கண்டிஷன் செக் பண்ணுறோம். ஓகே, அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூ ஆனதான் உங்களுக்கு ட்ரூ வரும். ஓகே, ஆர் அப்படி கிடையாது. அதோட எக்ஸாம்பிள் இப்போ பார்த்துடலாம். இப்போது A greater than B or B greater than C. நல்லா பார்த்துக்கோங்க, கன்ஃபியூஸ் ஆகாமல். வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா A 20, B 10, C 30. ஸோ A greater than B is true. ஓகே, is B greater than C false. ஆனால் நம்ம ஆர் யூஸ் பண்ணுறதுனால ஏதாவது ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆனால் போதும், உங்களுக்கு ரிசல்ட் ட்ரூ வரும். ஸோ இங்கே ஃபால்ஸ் வந்தது ஏன்னா அண்ட் யூஸ் பண்ணியிருக்கோம், ஏன்னா ரெண்டுமே ட்ரூ ஆகணும். இங்கே வந்து ஒரு இது ட்ரூ ஆனால் போதும் ஆரை பொறுத்த வரைக்கும். அதனால் வந்து ஏஆர் கிரேட்டர் தேன் பி ட்ரூ ஆனதுனால உங்களுக்கு ட்ரூ ரிசல்ட் வந்துருச்சு. ஸோ இது மாதிரி தான் நம்ம லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி நம்ம ரிசல்ட் பண்ணலாம். இந்த லாஜிக்கல் ஆப்ரேஷன்ஸ் வந்து அண்ட் கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ் எங்கே யூஸ் ஆகும் அப்படின்னா லேட்டராக இந்த கண்ட்ரோல் ஃப்ளோஸ் பண்ணும்போது வரும். அதை நான் நெக்ஸ்ட் நம்ம லேர்ன் பண்ண போகிறோம். பட் இங்கே நீங்கள் என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும் அப்படின்னா, கண்டிஷனல் ஆப்ரேஷன்ஸ் வச்சு நம்ம வேல்யூஸ் கம்பேர் பண்ணுவோம், லாஜிக்கல் வச்சு மல்டிபிள் கண்டிஷன்ஸ் கொடுப்போம். ஓகே, அதுதான் கான்செப்ட். இல்லை நாட்டுன்னு ஒன்று இருக்குது. நாட் இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ A greater than B ட்ரூவாக இருக்குது இல்லையா? இப்போ A greater than B ட்ரூவாக இருக்குது. நாட் A greater than B அப்படின்னா உங்களுக்கு ஃபால்ஸ். இது கொஞ்சம் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண சில பேருக்கு கஷ்டமாக இருக்கும், நான் பார்த்துருக்கேன். பட் பேசிக்காக என்னென்னா இதோட ரிசல்ட்டை வந்து அப்படியே ஃப்ளிப் பண்ணி விட்ருவோம். இப்போ A greater than B வந்து ட்ரூ. இப்போ நாட்டுக்கு அப்புறம் கொடுத்தீங்கன்னா அந்த ரிசல்ட்டை ஃப்ளிப் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு. ஸோ A greater than B ட்ரூ, நாட்னு கொடுத்தீங்கன்னா ஃபால்ஸ் வரும். ஸோ நான் வந்து ஜென்ரலாக நாட் யூஸ் பண்ணுறதை ப்ரிஃபர் பண்ண மாட்டேன். ஏன்னா கோடை ரீட் பண்ணும்போது கொஞ்சம் கன்ஃபியூஷனாக இருக்கும். அதுக்கு நம்ம ப்ராப்பர் கண்டிஷன்ஸை வச்சு கொடுத்துடலாம். பட் உங்களுக்கு இந்த ஆப்ரேட்டர்ஸ் பற்றி நான் கற்றுக் கொடுக்கணும் அப்படிங்கிறதுனால உங்களுக்கு இந்த நாட்டையும் கற்றுக் கொடுத்தேன். பட் ப்ரிஃபரபிளி யூஸ் ஒன்லி அண்ட் ஆர் எங்கேயாவது ரொம்ப கண்டிப்பாக நீட் இருக்குது அப்படின்னா நாட் யூஸ் பண்ணுங்கள். ஓகே, ஸோ இதுதான் கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ். இதை நம்ம அந்த கண்ட்ரோல் ஃப்ளோவில் எப்படி யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறது நெக்ஸ்ட் பார்க்கலாம். பட் இந்த வீடியோ பொறுத்த வரைக்கும் நீங்கள் கண்டிப்பாக பைத்தன் ஷெல்லில் இது மாதிரி டிஃப்ரெண்ட் வேல்யூஸ் வச்சு ட்ரை பண்ணி பாருங்கள். ஏன்னா ஆல் ஆஃப் தீஸ் ஆப்ரேட்டர்ஸ் அரித்மெட்டிக், கண்டிஷனல் அண்ட் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் வந்து வெரி காமன்லி யூஸ்ட். ஸோ அதில் வந்து நீங்கள் கண்டிப்பாக ஸ்ட்ராங்காக இருக்கணும். இப்போ நம்ம ஆப்ரேட்டர்ஸு, வேரியபிள்ஸ், டேட்டா டைப்ஸ் அதெல்லாம் பார்த்துட்டோம். அந்த டேட்டா டைப்ஸில் ஸ்பெசிஃபிக்காக டைப் கன்வர்ஷன்ஸ் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது என்னன்னு இப்போ பார்க்கலாம். ஓகே, ஸோ இப்போ நான் வந்து ஒரு வேல்யூ பண்ண போகிறேன். நம் ஈக்குவல்ஸ் கோட்ஸில் 20. ஓகே, ஸோ கோட்ஸில் கொடுத்தா என்ன, அது ஒரு ஸ்ட்ரிங்கு. ஓகே, ஸோ இப்போ வந்து நம்ம டிஸ்பிளே பண்ணோன்னா 20 அப்படின்னு டிஸ்பிளே ஆகுது. இப்போது இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அதுதான் டைப் கன்வர்ஷன். அதுக்கு நம்ம என்னென்னா சிம்பிளாக இன்ட் ப்ராக்கெட்ஸ்குள்ளே நம்ம வந்து வேரியபிளை கொடுக்கணும். ஸோ இப்போ நம்ம என்ன சொல்கிறோன்னா நம்மங்கிற ஸ்ட்ரிங்கை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி கொடு அப்படிங்கிறோம். ஸோ இப்போ நீங்கள் என்டர் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ரிசல்ட் வந்து 20 இன்டீஜராக வந்துடுது. ஸோ கோட்ஸ் இல்லை, நம் சேஞ்ச் ஆகலை. இப்போ நம் நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா உங்களுக்கு அதே ஸ்ட்ரிங் தான் இருக்குது. ஸோ இது பண்ணுறதுனால நம்மளோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணல. பைத்தன் சிம்ப்ளி இந்த ஸ்ட்ரிங்கை வந்து நம்பராக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது. நம்ம வேறு நம்பரில் வேணால் ஸ்டோர் பண்ணிக்கலாம். இப்போ நம் டூ வேறு வேரியபிள் இது. ஓகே, ஈக்குவல்ஸ் இன்ட் ஆஃப் நம் அப்படி கொடுக்குறோம் அப்படின்னா இப்போ கன்வெர்ட் பண்ண அந்த இன்டீஜர் வேல்யூவை வந்து நம் டூவில் நம்ம ஸ்டோர் பண்ணுறோம். ரைட், ஸோ இப்போ நீங்கள் நம் டூ அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு இந்த இன்டீஜர் வருது. நம் ஸ்டில் ஸ்ட்ரிங் தான். ஸோ இந்த டைப் கன்வர்ஷன் நமக்கு நிறைய யூஸ் ஆகும். ஆக்சுவலாக நெக்ஸ்ட் செக்ஷனில் நான் உங்களுக்கு யூசர் இன்புட் பற்றி நான் ஷோ பண்ணும்போது உங்களுக்கு இதோட யூசேஜ் கண்டிப்பாக புரியும். பட் டைப் கன்வர்ஷன் நம்ம நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஓகே, பட் இதே உங்களுக்கு இப்போ டவுட் வரலாம். இப்போ இது நம்பராக இருக்கிறதுனால ஓகே, இதுவே வந்து ஏதாவது கேரக்டர்ஸ் இருந்தால் அது வந்து எரர் அடிக்கும். அதையும் நம்ம பார்த்துலாம். ஓகே, இப்போ நம்மோட வேல்யூவை சேஞ்ச் பண்ணிடலாம். ஓகே, நம் வந்து 20 இருக்கா, இப்போ சும்மா A20 அப்படின்னு ஒரு ஸ்ட்ரிங் கொடுக்கலாம்.
இப்போது நம்மளோட வேல்யூ மாற்றிட்டோம். நம் வந்து 20 இல்லை, இப்போ வேறு கொடுத்துட்டோம். ஓகே, இப்போ நம்ம நீங்கள் டிஸ்பிளே பண்ணிங்கன்னா A20ன்னு ஒரு ஸ்ட்ரிங் வருது. இப்போ இதை இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண என்ன ஆகும்? ஏன்னா ஏங்கிறது கேரக்டர், உங்களுக்கு வேல்யூ எரர், இன்வேலிட் லிட்டரல் ஃபார் இன்ட். அதாவது A20 அப்படிங்கிறது வந்து என்னால் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ண முடியல அப்படின்னு பைத்தன் சொல்லிடுச்சு. ஸோ இதை நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். நீங்கள் ஜஸ்ட் இன்ட்டுக்கு எந்த வேணாலும் கொடுத்தாலும் அது கன்வெர்ட் பண்ணணும்னு அர்த்தம் கிடையாது. அந்த ஸ்ட்ரிங்கில் ப்ராப்பராக நம்பர்ஸ் இருந்ததுன்னா அது கன்வெர்ட் பண்ணும். ஓகே, இப்போது இன்டீஜராக எப்படி கன்வெர்ட் பண்ணுறது அப்படின்னு பார்த்துட்டோம். இப்போ num2 வந்து நம்ம இன்டீஜர் வச்சுருந்தோம் இல்லையா, 20. ஸோ இதை நம்ம ஸ்ட்ரிங் ஆக்கணும் அப்படின்னா என்ன பண்ணலாம்? சேம் தான், நம்ம இன்ட் பண்ண மாதிரி இப்போ str ஆஃப் num2. இப்போது கோட்ஸ் இருக்குது பாருங்கள். ஸோ ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் ஆகிடுச்சு. ஸோ num2ல் இருக்கிற நம்பரை அது ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணிடுச்சு. ஸோ இதுவும் சம்டைம்ஸ் யூஸ் ஆகும். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது இல்லை மற்ற டைமில் வந்து நம்ம ஏதாவது நம்பரை வந்து ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா இந்த str யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம், ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது பார்த்துட்டோம். இப்போ பெண்டிங் வந்து ஃப்ளோட். அகெயின் சேம் தான். இப்போ ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணு, ஃப்ளோட் ஆஃப் num2. num2ல் 20 இருக்குது, இப்போ 20.0, ரைட். ஸோ இது பேசிக்காக ஒரு ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணிச்சு டெசிமல் பாயிண்ட்டோட. ஆப்வியஸ்லி டெசிமல் எதுவும் இல்லை, அதனால் .0 இருக்குது. ஸோ இதுதான் டைப் கன்வர்ஷன்ஸ். இதில் ஸ்பெசிஃபிக் எக்ஸாம்பிள் நான் சொன்ன மாதிரி யூசர் இன்புட் நம்ம வாங்கும்போது பார்ப்போம். பட் இந்த டைப் கன்வர்ஷன் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும். அண்ட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் வெரி சிம்பிள் தான். அதாவது ஒரு டைப்லேருந்து இன்னொரு டைப் கன்வெர்ட் பண்ணுறதுக்கு இன்ட்டாக கன்வெர்ட் பண்ண, இல்லை str கன்வெர்ட் பண்ண, இல்லை ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ண. ஸோ சின்டாக்ஸ் பொறுத்த வரைக்கும் ரொம்ப சிம்பிள் தான். அண்ட் ஃபைனலாக வந்து நம்ம இந்த டேட்டா டைப்ஸ் பற்றி பார்க்குறோம்ல. இப்போது ஒரு வேரியபிளோட டைப் என்ன அப்படின்னு நம்ம தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு ஜஸ்ட் டைப்னு ஒன்று இருக்குது. ஓகே, டைப் ஆஃப், இப்போ லெட்ஸ் num2ல் 20 இருக்கு இல்லையா, இப்போ num2 கொடுப்போமே, உங்களுக்கு அது சொல்லுது கிளாஸ் இன்ட். இந்த கிளாஸுங்கிறது இப்போதைக்கு நீங்கள் இக்னோர் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு அது இன்ட் அப்படின்னு சொல்லிச்சு. num2ல் 20 இருக்குது, ஸோ இட் இஸ் அன் இன்டீஜர். சிமிலர்லி நீங்கள் மற்றதும் செக் பண்ணலாம். இப்போ டைப் ஆஃப், எங்கே ஒரு ஸ்ட்ரிங் வச்சுருந்தோம், இந்த நம் வந்து இங்கே மாற்றிட்டோம், ரைட். ஸோ இப்போ நம்மோட டைப் பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரிங்கு. ஏன்னா இங்கே பார்த்தீங்கன்னா நம் வந்து A20ன்னு மாற்றிட்டோம், ஸோ ஸ்ட்ரிங் ஆக்கிட்டோம். ஸோ உங்களுக்கு அது ஸ்ட்ரிங்னு சொல்லிடுச்சு. அதே மாதிரி தான் ஃப்ளோட்டும். இப்போ டைப் ஆஃப் 20, சும்மா வேல்யூவும் கொடுக்கலாம் நீங்கள், 20.11, அது ஃப்ளோட்டு. நீ வேரியபிளும் கொடுக்கலாம், இல்லை வேல்யூவும் கொடுக்கலாம். ஸோ டைப்புங்கிறது என்னென்னா ஜஸ்ட் நம்ம கொடுக்குற வேரியபிள் ஒரு வேல்யூவோட டைப் என்ன அப்படின்னு சொல்லும். ஸோ இதுவும் அகெயின் ரொம்ப காமன்லி யூஸ்ட் இல்லை, பட் உங்களுக்கு தெரியணும், டைப் கன்வர்ஷன்ஸ் பற்றி பார்க்கும்போது இது தெரியணும் அப்படிங்கிறதுனால இதையும் ஷோ பண்ணேன். பட் இந்த மாதிரி கன்வர்ஷன்ஸ், இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறது அண்ட் ஃப்ளோட்டாக கன்வெர்ட் பண்ணுறது வந்து வெரி காமன்லி யூஸ்ட். ஸ்பெசிஃபிக்கலி இந்த இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணுறது, அதை கண்டிப்பாக இப்போ நெக்ஸ்ட் பார்ப்போம். பட் இதுதான் டேட்டா டைப் கன்வர்ஷன்ஸ் பைத்தானில் எப்படி பண்ணுறது அப்படின்னு. இப்போது நெக்ஸ்ட்டு நம்ம யூசர் இன்புட் எப்படி வாங்குறது அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம இந்த டெர்மினல் வேண்டாம், நம்ம VS கோட் போயிடலாம். இங்கே ஒரு நியூ ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறேன், input.py. ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம யூசர்டேருந்து அவங்களோட நேமை இன்புட் வாங்கி அதை பிரிண்ட் பண்ண போகிறோம். முன்னாடிலாம் நம்ம என்ன பண்ணோம், நேம் ஈக்குவல்ஸ் வேல்யூ நம்ம டேரெக்டாக ப்ரோக்ராம்லேயே கொடுத்தோம். இப்போ வந்து நம்ம நேமை வந்து இன்புட்டாக வாங்க போகிறோம். அது வெரி சிம்பிள் தான். இப்போது நேம் ஈக்குவல்ஸ் இன்புட். ஸோ பைத்தனை பொறுத்த வரைக்கும் நிறைய மெத்தட்ஸ் வந்து இது மாதிரி ரொம்ப சிம்பிளாக செல்ஃப் எக்ஸ்பிளனேட்டரியாக இருக்கும். அதுதான் பைத்தனோட பெரிய அட்வான்டேஜ். இன்புட்டாக வாங்கினோமா, ஓகே இன்புட் ஆஃப். ஓகே, இப்போ நம்ம ஒரு டெக்ஸ்ட் கொடுக்குறோம் இங்கே, ஸ்ட்ரிங் என்டர் யுவர் நேம். ஓகே, சும்மா காலன் கொடுப்போம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம் சும்மா என்ன ஆகுதுன்ட்டு. ரன் பண்ணால் உங்களுக்கு இங்கே டெர்மினலில் பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோக்ராம் input.py ரன் ஆகுது. என்டர் யுவர் நேம் சொல்லிட்டு வெயிட் பண்ணுது ப்ரோக்ராம். ஓகே, இப்போ நான் சும்மா ஆரவ் அப்படின்னு கொடுக்குறேன், எண்ட் ஆகிடுச்சு. ஏன்னா நேம் இன்புட் வாங்குகிறோம், அதை நம்ம யூஸே பண்ணல, ஒன்றுமே பண்ணல. அண்ட் பைத்தான் டசன்ட் கேர், ரைட். ப்ரோக்ராம் முடிஞ்சிச்சு, ஸோ எக்ஸிட் ஆகிடுச்சு. ஸோ இப்போ நம்ம இதை பிரிண்ட் பண்ணலாம், பிரிண்ட் ஆஃப் நேம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணால் ஆரவ் அதே நேம் என்டர் பண்ணுறேன். உங்களுக்கு இன்புட் வாங்கின நேம் வந்து இங்கே டிஸ்பிளே பண்ணிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம யூசர் இன்புட் வாங்குவோம். நம்ம பிரிண்ட் பண்ணும்போது சும்மா எக்ஸ்ட்ரா டெக்ஸ்ட்லாம் நம்ம ஆட் பண்ணலாம், ஸ்ட்ரிங்லாம் ஆட் பண்ணலாம். இப்போது கோட்ஸ்குள்ளே நேம் என்டர்ட் ஈஸ் க்ளோஸ் கோட்ஸ் ப்ளஸ் நேம். ஸோ இந்த ப்ளஸ் வந்து நம்ம வந்து அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸில் பார்த்தோம்.
இங்கே நம்ம ஸ்ட்ரிங்கை பண்ணுறோம், இதுக்கு பேர் கன்கேட்டினேஷன். ஸோ ஒரு ஸ்ட்ரிங்கும் இன்னொரு ஸ்ட்ரிங்கும் ஜாயின் பண்ணுறோம் அப்படின்னா அதுக்கு பேர் கன்கேட்டினேஷன். ஓகே, ஸோ இங்கே நேம் என்டர்ட் ஈஸ்ங்கிற ஸ்ட்ரிங்கையும் நம்மளோட ஆக்சுவல் நேம் இன்புட் ஆன நேமையும் கன்கேட்டினேட் பண்ணுறோம். ஓகே, ஜாயின் பண்ணுறோம், ஜாயின் பண்ணி பிரிண்ட் பண்ணுறோம். ஓகே, ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் அகெயின் ஆரவ் சாரி இங்கே டெர்மினல் டைப் பண்ணோம். இங்கே வந்து ஆரவ் அடித்தா நேம் என்டர்ட் இஸ் ஆரவ். ஸோ ஸ்ட்ரிங் ரெண்டும் கன்கேட்டினேட் ஆகி டிஸ்பிளே ஆயிடுச்சு. இப்போ அடுத்து ஏஜ் இன்புட் வாங்கலாம். ஓகே, இப்போ ஏஜ் ஈக்குவல்ஸ் இன்புட் ஆஃப் கோட்ஸில் என்டர் யுவர் ஏஜ். ஓகே, சாரி இன்புட் தப்பாக டைப் பண்ணிட்டேன், இன்புட். ஓகே, அடுத்து அதை பிரிண்ட் பண்ணலாம். ஓகே, பிரிண்ட் ஏஜ் என்டர்ட் இஸ் ப்ளஸ் ஏஜ். இப்போ இந்த ப்ரோக்ராம் ஒர்க் ஆகுதா பார்க்கலாம். ஸோ இப்போ இதை நான் கிளியர் பண்ணிடுறேன், ஜஸ்ட் பார்க்குறதுக்கு ஈஸியாக இருக்கும். பழைய டெர்மினலை கிளியர் பண்ணிட்டு இப்போ இங்கே ரன் பண்ண போகிறேன். ஸோ அகெயின் நேம் கேட்குது ஆரவ், ஏஜ் 30, ஏஜ் என்டர்ட் இஸ் 30 உங்களுக்கு டிஸ்பிளே ஆச்சு. இப்போது ஏஜ் வந்து நம்பர் நம்ம என்டர் பண்ணியிருக்கோம். பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் நீங்கள் இன்புட் வாங்குறது எல்லாமே ஸ்ட்ரிங் தான். ஓகே, ஸோ இப்போ இந்த ஏஜுங்கிறது ஸ்ட்ரிங்காக வருது. இப்போ இதை நம்ம வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம அந்த டைப் கன்வர்ஷன் யூஸ் பண்ணுவோம். நம்ம ஆல்ரெடி டைப் கன்வர்ஷன் எப்படின்னு பார்த்தோம். ஒரு ஸ்ட்ரிங்கை வந்து இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணுறதுக்கு எஸ்டிஆர்ங்கிறது யூஸ் பண்ணோம். இப்போ இது ஒர்க் ஆகிடுச்சு. ஏன்னா ஒரு ஸ்ட்ரிங் இன்புட் வாங்குகிறோம், அந்த ஸ்ட்ரிங்கை வந்து இந்த ஸ்ட்ரிங்கோட கன்கேட்டினேட் பண்ணி டிஸ்பிளே பண்ணுறோம். ஓகே, இப்போ இதே வந்து ஏஜ் ஈக்குவல்ஸ் ஏஜ் ப்ளஸ் 2, சும்மா நம்ம ஏஜை அடிஷன்லாம் பண்ண மாட்டோம். பட் இது ஒர்க் ஆகுதா சும்மா பார்க்கலாமே. ஸோ அகெயின் இதை ரன் பண்ணுறேன். ஆர்எஃப் 40 உங்களுக்கு எரர் வந்துடுச்சு. டைப் எரர் கேன் ஒன்லி கன்கேட்டினேட் எஸ்டிஆர் டு எஸ்டிஆர். சிம்பிளாக அதுவே எக்ஸ்பிளைன் பண்ணிடுச்சு, ரைட்? ஸோ ஸ்ட்ரிங்கையும் தான் என்னால் சம் பண்ண முடியும், கன்கேட்டினேட் பண்ண முடியும், இல்லை இன்ட்டியும் தான் பண்ண முடியும். இங்கே மிக்ஸ் மேட்சாக இருக்குது அப்படிங்கிறது. ஏன்னா இது ஸ்ட்ரிங்கு, இது இன்டீஜர், அப்படி நம்ம கன்கேட்டினேட் பண்ண முடியாது. இப்போ இதையே வந்து நம்ம ஒர்க் ஆராப்பில் பண்ணோம் அப்படின்னா சிம்பிள். ஏஜை வந்து நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிடணும். இங்கே ஆல்ரெடி டைப் கன்வர்ஷன் பார்த்தோம். இப்போ என்ன ஆகும்னா நம்ம என்டர் பண்ணுற ஏஜ் ஸ்ட்ரிங்காக இருக்கிறது இங்கே வந்து இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடும். தென் +2 அப்படின்னு பண்ணிங்கன்னா அது ஒர்க் ஆகிடும். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். ரன் பண்ணால் ஆரவ் அகெயின் 40. இப்போ ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடுச்சு, ரைட்? சக்ஸஸ்ஃபுல்லாக ரன் ஆகிடுச்சு. ஏன்னா 40 வந்து இங்கே ஸ்ட்ரிங்காக இருக்கிறது இன்டீஜராக கன்வெர்ட் ஆகிடுச்சு +2. ஸோ 42 நான் பிரிண்ட் பண்ணியிருக்கணும் ஏஜை, பட் பண்ணல. பட் உங்களுக்கு தெரியுது எரரே வரல, ஏன்னா இந்த அடிஷன் ஒர்க் ஆகிடுச்சு. ஸோ இதுதான் நீங்கள் ஞாபகம் வச்சுக்கணும். டைப் கன்வர்ஷன் ஸ்பெசிஃபிக்லி எப்போ யூஸ் ஆகும், ஆர் அதர் சினாரியோஸும் இருக்குது. பட் மெயின்லி எப்போ யூஸ் ஆகும்னா இப்போ நம்ம ஒரு இன்புட் வாங்குகிறோம், இன்புட் வாங்குறது ஆல்வேஸ் ஸ்ட்ரிங்காக தான் வரும். ஸோ அதை நீங்கள் இன்டீஜராகவோ ஃப்ளோட்டாவோ நீங்கள் கன்வெர்ட் பண்ணணும் அப்படின்னா அப்போ தான் நம்ம இந்த டைப் கன்வர்ஷன்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஸோ இதுதான் எப்படி டைப் கன்வர்ஷன்ஸ் பைத்தானில் யூஸ் பண்ணணும் அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள். அண்ட் எப்படி யூசரோட இன்புட் வாங்குறது அப்படிங்கிறதும் நம்ம பார்த்துட்டோம். இப்போது அடுத்த கான்செப்ட் போகிறதுக்கு முன்னாடி இந்த பிரிண்ட்டை நம்ம இங்கே கொடுத்து பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு என்ன பண்ணோன்னா நம்ம ஸ்ட்ரிங் இன்புட் வருது, அது ஸ்ட்ரிங் அண்ட் ஸ்ட்ரிங் கன்கேட்டினேஷன் ஆகி பிரிண்ட் ஆகிடுச்சு. இங்கே வந்து நம்ம அடிஷன் பண்ணுறதுக்கு நம்ம இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணிட்டோம், ரைட்? ஏஜை வந்து இப்போ நம்ம இன்ட்டாக மாற்றிட்டோம். இப்போது இந்த பிரிண்ட்டை அகெயின் நம்ம இங்கே கொடுப்போம். ஸோ சேம் அவுட்புட் தான் நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம். although நம்ம ப்ளஸ் பண்ணிட்டோம். ஸோ நம்ம ஏஜ் 40 என்டர் பண்ணோம்னா இது வந்து ஏஜ் என்டர்ட் இஸ் 40 வரும். அப்புறம் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணி அடிஷன் பண்ணுறோம். மேபி இதை வந்து ஏஜ் ஆடட் இஸ் திருப்பி ஏஜ் டிஸ்பிளே பண்ணலாம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். அகெயின் இன்புட் வந்து நேம் ஆரவ் கொடுக்குறேன், ஏஜ் வந்து 40 கொடுக்குறேன். ஸோ நம்ம 40 இங்கே என்டர் பண்ணதற்கு ஏஜ் என்டர்ட் இஸ் 40. ஸோ இது டிஸ்பிளே ஆகிடுச்சு. அப்புறம் நமக்கு எரர். ஓகே, கேன் ஒன்லி கன்கேட்டினேட் எஸ்டிஆர் டு எஸ்டிஆர். ஸோ நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணுன்னா ஸ்ட்ரிங்கை தான் ஆட் பண்ண முடியும். ஓகே, எப்படி நம்ம இங்கே அடிஷனில் வந்து நம்ம ஸ்ட்ரிங் கொடுத்தப்ப எரர் வந்துச்சு. ஏன்னா அடிஷன் பண்ணும்போது
இன்டீஜரோட அடிஷன் பண்ணும்போது நமக்கு இன்டீஜர் தான் கொடுக்கணும், ரெண்டுமே இன்டீஜராக இருக்கணும் அப்படின்னு சொல்லிச்சு. அதனால் இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணோம். இப்போ ஏஜ் இன்ட் ஆகிடுச்சு. ஸோ அப்போயும் எரர் வந்தது. இப்போ இன்ட்டாக கன்வெர்ட் பண்ணதுக்கப்புறம் இன்ட்டையும் நம்ம ஒரு ஸ்ட்ரிங்கையும் இங்கே ஜாயின் பண்ண பார்க்குறோம், அதுவும் நாட் அலோட், ரைட்? இங்கே அதே டைப் கன்வர்ஷன் நம்ம இங்கே பண்ணலாம், str ஆஃப் ஏஜ். ஸோ இங்கே நம்ம என்ன பண்ணுறோம், ஏஜ் வந்து நமக்கு இன்ட்டாக மாறிடுச்சு இங்கே, ஏன்னா நம்ம இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி +2 பண்ணிட்டோம். இங்கே நம்ம ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணுறதுனால திருப்பி அந்த ஏஜை ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணுறோம். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. பேசிக்காக என்னென்னா, உங்களுக்கு அரித்மெட்டிக் ஆப்ரேஷன்ஸ் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஃப்ளோட்டாவோ இன்டீஜராகவோ இருக்கணும், ஸ்ட்ரிங்காக இருக்க முடியாது. அதே மாதிரி ஸ்ட்ரிங் கன்காட்டினேஷன் பண்ணுறீங்க அப்படின்னா எல்லாமே ஸ்ட்ரிங்காக இருக்கணும். ஸோ நீங்கள் மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ண முடியாது. எப்போ வந்து உங்களுக்கு இந்த மாதிரி வேறு டைப் வருதோ அப்போ இது மாதிரி நீங்கள் டைப் கன்வர்ஷன் பண்ணிக்கணும். ஸோ ஃபைனலாக இதை ஒரு டைம் ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நேம் ஆரவ், ஏஜ் 40. ஸோ கரெக்டாக ஏஜ் என்டர்ட் இஸ் 40, ஏன்னா இங்கே ஸ்ட்ரிங் கன்காட்டினேட் பண்ணி வந்துருச்சு. அப்புறம் இன்டீஜராக கன்வெர்ட் பண்ணி 42 ஆகிடுது. அதனால் ஏஜ் ஆடட் இஸ் 42 ஸ்ட்ரிங்காக கன்வெர்ட் பண்ணி பிரிண்ட் பண்ணிட்டோம். ஸோ இதுதான் நம்ம டைப் கன்வர்ஷன் எப்படி வந்து நம்ம ஆப்ரேஷன்ஸுக்கு கன்காட்டினேஷன்ஸ்க்கெலாம் யூஸ் பண்ணோம் அப்படிங்கிறதோட எக்ஸாம்பிள்ஸ். நெக்ஸ்ட் நம்ம பைத்தனில் லிஸ்ட்டு எப்படி க்ரியேட் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். ஸோ இதை நம்ம க்ளோஸ் பண்ணிவிட்டு, இந்த டெர்மினலையும் க்ளோஸ் பண்ணிவிட்டு புதுசாக ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறோம். இதில் வந்து list.py அப்படின்னு புதுசாக ஒரு ப்ரோக்ராம் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ லிஸ்ட்டுனா மற்ற லாங்குவேஜில் நீங்கள் அரே அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க, இட்ஸ் ஜஸ்ட் லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் தான். இப்போ நமக்கு வந்து ஒரு ஏஜ் பார்த்தோம்ல, இப்போ நம்மள்ட்ட ஒரு 5 ஏஜஸ் இருக்குது, 5 நம்ம வந்து லிஸ்ட்டாக மெயின்டைன் பண்ணணும் அப்படின்னா சும்மா ஏஜஸ் ஈக்குவல்ஸ் ஸ்கொயர் ப்ராக்கெட்டில் 30, 40, 10, 20 அப்படின்னு கொடுத்தோம்னா இது ஒரு லிஸ்ட்டு. ஸோ இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் நம்ம பைத்தனுக்கு சொல்லுது இது ஒரு லிஸ்ட் அப்படின்னு. ஸோ ஏஜஸ்ங்கிறது இப்போ ஒரு லிஸ்ட் ஆஃப் நம்பர்ஸாக இருக்குது. ஓகே, ஸோ இது எப்போ யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னா, நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ் மெயின்டைன் பண்ணோம்னா வந்து இப்போ இதே 4 ஏஜஸ் நம்ம சேவ் பண்ணோம்னா ஏஜ் 1, ஏஜ் 2, ஏஜ் 3, ஏஜ் 4லாம் நம்ம சேவ் பண்ணால் நம்ம மெயின்டைன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். ஸோ லிஸ்ட்டு தான் அது ஒரு அட்வான்டேஜ். நம்ம லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸை ஒரே வேரியபிளை வச்சு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போது இதோட இண்டிவிஜுவல் இதை ஆக்சஸ் பண்ணணும் அப்படின்னா அதுக்கு நம்ம இண்டெக்ஸ் அப்படிமோ. இண்டெக்ஸ்னால் ஒன்றும் இல்லை, பொசிஷன் தான். ஸோ இப்போ இந்த லிஸ்ட்டில் 4 இருக்குது. ஸோ ஒவ்வொரு நம்பரோட பொசிஷனையும் நம்ம இண்டெக்ஸும்போம். அண்ட் ஆல்வேஸ் pretty much எல்லா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜ்லேயும் ஒரு அரே ஒரு லிஸ்ட்டோட இண்டெக்ஸ் 0ல் தான் ஸ்டார்ட் ஆகும். அதாவது 30யோட இண்டெக்ஸ் வந்து 0, 40யோடது 1, இது 2, இது 3. ஸோ அந்த லெங்த் ஆஃப் திஸ் லிஸ்ட் இஸ் 4. ஆனால் அந்த இண்டெக்ஸ் வந்து ரன்ஸ் ஃப்ரம் 0 to 3. எப்பயுமே லெங்த் -1 தான் நம்ம, அதாவது 4 - 1 3 தான் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும், ரைட்? லெங்த் -1 தான் லாஸ்ட் இண்டெக்ஸாக இருக்கும், ஏன்னா நம்ம 0ல் ஸ்டார்ட் பண்ணுறோம். ஓகே, இப்போது இதையே பிரிண்ட் ஆஃப் ஏஜஸ், அகெயின் நம்ம ஸ்கொயர் ப்ராக்கெட் தான் யூஸ் பண்ணோம். ஸ்கொயர் ப்ராக்கெட் ஆஃப் இண்டெக்ஸ் கொடுக்குறோம். ஓகே, இண்டெக்ஸ் 0 கொடுக்கலாம். ஓகே, நம்ம 0th இண்டெக்ஸில் இருக்கிற வேல்யூவை பிரிண்ட் பண்ணு அப்படின்னு கேட்குறோம். இதை சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு 30 வந்துடுச்சு, பிகாஸ் 0 இண்டெக்ஸில் வந்து 30 இருக்குது. அதே மாதிரி இப்போது 3rd இண்டெக்ஸ் பிரிண்ட் பண்ணணும்னா நம்ம இந்த 20 வரணும். ஓகே, சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு 20 வந்துடுச்சு. இதே வந்து இல்லாத இண்டெக்ஸ் அப்ளை பண்ணிங்கன்னா எரர் வரும். இப்போ வந்து நான் 4 கொடுக்குறேன்னு வைங்களேன். ஸோ இண்டெக்ஸ் 4 இல்லை, ஏன்னா 0 to 3 தான் இண்டெக்ஸ் இருக்குது. ஸோ இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு இண்டெக்ஸ் எரர், லிஸ்ட் இண்டெக்ஸ் அவுட் ஆஃப் ரேஞ்ச். ஐ மீன் நம்மளுக்கு இதுலேயே வந்து கிளியராக தெரியுது நம்ம வந்து இண்டெக்ஸ் தப்பாக கொடுத்துட்டோம் அப்படின்ட்டு. ஸோ ஞாபகம் வச்சுக்கணும், இண்டெக்ஸ் வந்து 0 to 3 தான் ரன் ஆகும். ஸோ இதை திரும்பி பேக் டு ஏஜஸ் ஆஃப் 3 பண்ணிடலாம். அண்ட் லிஸ்ட்டில் வந்து ஃபைனலாக ஒன்று கவர் பண்ணோம். என்னென்னா, பைத்தன் வந்து ரொம்ப ஃபர்கிவிங். அதாவது வந்து லிஸ்ட்டில் வந்து எல்லாமே ஒரே வேல்யூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை. இப்போது நேம்ஸ்ன்னு வச்சுக்கலாம் இன்னொன்று, அது புது லிஸ்ட்டு. இதில் வந்து ஆரவ் 20, 33.33, ஜான் அண்ட் ஒரு 55. இப்போ பார்த்தீங்கன்னா இதில் மிக்ஸ் அண்ட் மேட்சாக இருக்குது. இதுவும் அக்செப்டபிள் லிஸ்ட்டு தான் பைத்தனை பொறுத்த வரைக்கும். மற்ற லாங்குவேஜில் நீங்கள் பார்ப்பீங்க ஒரு லிஸ்ட்டு க்ரியேட் பண்ணால் எல்லாமே ஒரே டைப்ஸாக இருக்கணும் அப்படின்லாம் இருக்கும். பைத்தனை பொறுத்த வரைக்கும் அப்படி கிடையாது. நீங்கள் இந்த மாதிரி மிக்ஸ் அண்ட் மேட்ச் பண்ணலாம். அகெயின் காமனாக இது நான் பார்த்துருக்கேன் என்னன்னா இல்லை, பட் பைத்தனை பொறுத்த வரைக்கும் இது சப்போர்ட் பண்ணுதுங்கிறது உங்களுக்கு தெரியணும். இப்போ நேம்ஸ் ஆஃப் ஃபஸ்ட்டு 0 பிரிண்ட் பண்ணுவோம். உங்களுக்கு இந்த 20 வந்து இந்த பிரிண்ட்டு, அதுக்கப்புறம் வந்து 6 பிரிண்ட் ஆகிடுச்சு. ஜஸ்ட் இதை ஒரு விஷயம் கிளியர் பண்ணிடுறேன். கிளியர் பண்ணிட்டு இப்போ நேம்ஸ் ஆஃப் 2
செகண்ட் இண்டெக்ஸ். ஸோ 0, 1, 2. இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு 33.33 வந்துடுச்சு. ஸோ உங்களுக்கு தெரியுது மிக்ஸ் அண்ட் மேட்ச் ஆஃப் வேல்யூஸ் நம்ம லிஸ்ட்டில் வச்சும் ஆக்சஸ் பண்ண முடியும். ஓகே, ஸோ இதுதான் பைத்தன் லிஸ்ட்ஸு. இந்த லிஸ்ட் வந்து நம்ம அடுத்த ஒரு எக்ஸாம்பிள் வரும், லூப்ஸ் வரும்போது நான் இன்னும் ஃபர்தராக நான் உங்களுக்கு ஷோ பண்ணுறேன். பட் லிஸ்ட்டை பொறுத்த வரைக்கும் இட்ஸ் ஜஸ்ட் அ லிஸ்ட் ஆஃப் வேல்யூஸ். நம்ம எப்படி பைத்தனுக்கு நம்ம அதை சொல்கிறோம் லிஸ்ட்டு அப்படின்னா இந்த ஸ்கொயர் ப்ராக்கெட்டை வச்சு அண்ட் இண்டெக்ஸை வச்சு தான் நம்ம எல்லாமே ஆக்சஸ் பண்ணுவோம். அண்டு ஃபைனலாக ஒரு லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோன்னு கண்டுபிடிக்கிறதுக்கு லென் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஸோ பிரிண்ட் லென் ஆஃப் ஏஜஸ். ஓகே, ஸோ இப்போ நம்ம ஏஜஸ்ங்கிற லிஸ்ட்டோட லென்த் என்ன அப்படின்னு கேட்குறோம். ஓகே, ஃபைனலாக இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணுவோம். திரும்பி உங்களுக்கு மற்ற இன்புட்ஸ் வந்து அவுட்புட்ஸ் வந்ததுக்கப்புறம் 4, ஏன்னா ஏஜஸில் வந்து 4 இருக்குது. ஸோ நம்ம ஒரு லிஸ்ட்டோட லென்த் எவ்வளோ இருக்குது அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணுறதுக்கு இந்த லென் வந்து நம்ம யூஸ் பண்ணலாம். ஸோ இதுதான் லிஸ்ட்டோட கான்செப்ட்ஸ். நெக்ஸ்ட்டு நம்ம பைத்தனில் கண்டிஷனல் லாஜிக் எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு பார்க்கலாம். அதுக்கு நம்ம அந்த இஃப் எல்ஸ் அப்படிங்கிற கீவேர்ட்ஸ் யூஸ் பண்ணுவோம். அதோட எக்ஸாம்பிள் நம்ம பார்க்கலாம். நியூ ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். அதை வந்து if else .py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். ஓகே, இப்போ அகெயின் a = 10, b = 20 இப்படி 2 வேல்யூ இருக்கட்டும். ஓகே, வேரியபிள்ஸ். இப்போது நம்ம இப்போ a வந்து கிரேட்டர் தேன் ஆர் 5 இருந்தால், அது கிரேட்டர் தேன் 5 இருந்தால் நம்ம ஏதாவது ஒரு லாஜிக் இம்ப்ளிமெண்ட் பண்ணோம் அப்படின்னு இருக்குன்னா அது எப்படி பண்ணலாம் அப்படின்னா இஃப் ஸ்பேஸ் a கிரேட்டர் தேன் 5 கோலன் கொடுக்கணும். கோலன் கொடுத்தோன்னே இப்போ என்டர் பண்ணிங்கன்னா விஷுவல் ஸ்டுடியோ கோட் ஆட்டோமேட்டிக்காக இந்த ஒரு ஸ்பேஸ் கொடுத்துச்சு. இதுக்கு பேர் இன்டென்டேஷன். ஓகே, ஸோ இங்கே வந்து நம்ம பிரிண்ட் சும்மா a இஸ் கிரேட்டர் தேன் 5ன்னு போடுவோம். ஓகே, சும்மா இதை ரன் பண்ணி பார்க்கலாம். சேவ் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு பிரிண்ட் ஆகிடுச்சு a இஸ் கிரேட்டர் தேன் 5. இப்போ இங்கே என்ன இருக்குது அப்படின்னா இந்த அசைன்மெண்ட்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் இந்த கண்டிஷன் எக்ஸிக்யூட் ஆகுது. ரைட், a கிரேட்டர் தேன் 5 நம்ம கண்டிஷனல் ஆப்ரேட்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். a கிரேட்டர் தேன் 5 இப்போ இங்கே என்ன வரும், ட்ரூ வரும். ஓகே, ஸோ இஃப் திஸ் கண்டிஷன் இஸ் ட்ரூ இந்த ஸ்டேட்மெண்ட் எக்ஸிக்யூட் பண்ணு அப்படின்னு நம்ம சொல்கிறோம். ஏன்னா இப்போ இந்த வேல்யூவே வந்து இப்போ நான் 2ன்னு மாற்றிடுறேன். ஓகே, இப்போ 2ன்னு மாற்றிட்டு ரன் பண்ணால், இப்போ இதை கிளியர் பண்ணிவிட்டு அகெயின் ரன் பண்ணால் உங்களுக்கு பாருங்கள் ப்ரோக்ராம் கம்ப்ளீட் ஆகிடுச்சு, அவுட்புட்டே இல்லை. ஏன்னா 2 கிரேட்டர் தேன் 5 இஸ் ஃபால்ஸ். ஸோ ஃபால்ஸாக இருந்ததுன்னா நம்ம இந்த இஃப் பிளாக்கில் என்ன கொடுக்குறோமோ அது எக்ஸிக்யூட்டே ஆகாது. இங்கே ஒரு ஸ்டேட்மெண்ட் இல்லை, நீங்கள் மல்டிபிளும் கொடுக்கலாம். இப்போ பிரிண்ட் சும்மா ஆல் டன் அப்படின்னு கொடுக்குறேன். ஏன்னா நம்ம ஜஸ்ட் ஷோ பண்ணுறதுக்கு தான். நம்ம வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட் தான் இங்கே பிளாக்கில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. இந்த பிளாக்குள்ளே என்னெல்லாம் நம்ம ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறோமோ இந்த லைன் கூட விஷுவல் ஸ்டுடியோ சும்மா ஷோ பண்ணுது பாருங்களா. பார்த்தீங்களா, இதுதான் வந்து இஃப் பிளாக். இந்த பிளாக் எப்போ எக்ஸிக்யூட் ஆகும்னா இது ட்ரூவாக இருந்தால் மட்டும்தான் எக்ஸிக்யூட் ஆகும். ஓகே, ஸோ இப்போ அகெயின் பேக் டு 10 மாற்றிடுறேன். இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு a இஸ் கிரேட்டர் தேன் 5 தென் ஆல் டன் ரெண்டுமே பிரிண்ட் ஆயிடுச்சு. இப்போ இது ஃபால்ஸாக இருந்ததுன்னா இது பிரிண்ட் ஆகாது. ஸோ அதுதான் லாஜிக். இதில் மெயினாக இந்த கோலன் வெரி இம்பார்ட்டண்ட். ஏன்னா இட் டெல்ஸ் பைத்தான் அந்த பிளாக் வந்து ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு. அதுக்கப்புறம் வந்து இங்கே கொடுக்குறதுலாம் நம்ம இந்த மாதிரி ஸ்பேஸ் வச்சு தான் கொடுக்கணும். பைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த இன்டென்டேஷன் வந்து இட்ஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ். அதாவது நம்ம சும்மா வந்து இப்போ இதை வந்து இப்படி வந்து ஸ்பேஸே இல்லாமல் இப்படி கொடுத்தா விஷுவல் ஸ்டுடியோ கூட எரர் சொல்லுது பார்த்தீங்களா, எக்ஸ்பெக்டட் இன்டென்டன்ட் பிளாக். ரைட், ஸோ இந்த இன்டென்டேஷனுங்கிறது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது நீங்கள் ஒரு ஸ்பேஸ் கொடுத்தா கூட போதும், ஒரு இன்டென்டேஷன் இருக்கணும். பட் நார்மல் ப்ராக்டிஸ் வந்து நம்ம டேப் கொடுத்துருவோம். ஸோ பேக் போயிட்டு டேப் பட் ஒரு ஸ்பேஸ் இருந்தாலும் போதும். பட் அந்த இன்டென்டேஷன் அதாவது ஒரு ஸ்பேஸாவது தள்ளி இருக்கிறது இட்ஸ் பார்ட் ஆஃப் த சின்டாக்ஸ் இன் பைத்தான். அது ஒரு குட் திங் அபவுட் பைத்தான். ஏன்னா இட் மேக்ஸ் யுவர் ப்ரோக்ராம் வெரி ரீடபிள். இதை பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் இதில் இந்த இஃப் பிளாக்குள்ளே இருக்குங்கிறது உங்களுக்கு பார்த்தாலே கிளியராக தெரியுது. ஸோ இதுதான் இஃப். இதே எல்ஸ் ஒன்று போடுவோம். ஓகே, எல்ஸ் பிரிண்ட் a is lesser than 5. அதாவது இப்போ என்ன சொல்கிறோன்னா இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருந்தால் இதை எக்ஸிக்யூட் பண்ணு, இல்லைன்னா எல்ஸ் இதை எக்ஸிக்யூட் பண்ணு. ஓகே, இப்போ அகெயின் இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணால் உங்களுக்கு அவுட்புட் சேம் தான் வரும். ஏன்னா உங்களுக்கு A10 தான் இருக்குது, இது ட்ரூ. ஸோ இந்த ரெண்டு எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு, இது எக்ஸிக்யூட் ஆகலை. பிகாஸ் ஒரு கண்டிஷன் ட்ரூ ஆச்சுன்னா அந்த பிளாக் மட்டும்தான் ரன் ஆகும், மற்ற பிளாக்ஸ்லாம் ரன் ஆகாது.
இப்போது அகெயின் இதை 2 ஆக்கிடலாம். ஓகே, இப்போ ஏ 2 மாற்றிட்டோம். அப்போ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு ஏ இஸ் லெஸ்ஸர் தேன் 5 பிரிண்ட் ஆகுது, அதாவது இந்த பிளாக். ஸோ இங்கேயும் அதே இன்டென்டேஷன் வேணும், அதே கோலன் வேணும். ஸோ அதை நீங்கள் கண்டிப்பாக ஞாபகம் வச்சுக்கணும். பட் இப்படி தான் நம்ம இஃப் எல்ஸ் செக் பண்ணுவோம். இங்கே நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸை கொடுக்கலாம். இப்போ இஃப் ஏ இஸ் கிரேட்டர் தேன் 5 அண்ட் பி இஸ் கிரேட்டர் தேன் 5, நம்ம இந்த லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் பார்த்தோம். அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருந்தால் தான் ட்ரூ ஆகும். ஸோ இங்கே இஸ் 2 இஸ் கிரேட்டர் தேன் 5 ஃபால்ஸ் அண்ட் இஸ் பி இஸ் கிரேட்டர் தேன் 5 ட்ரூ. பட் ஒரு இது ஃபால்ஸாக இருந்தாலும் அண்டு வந்து ஃபால்ஸாக தான் முடியும். இப்போது ரன் பண்ணால் அகெயின் உங்களோட அவுட்புட் சேம் தான். ஏன்னா அண்டை பொறுத்த வரைக்கும் ரெண்டுமே ட்ரூவாக இருக்கணும். இது அகெயின் பேக் டு 10 ஆக்கிட்டால் உங்களுக்கு இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆகிடும். 10 இஸ் கிரேட்டர் தேன் 5 அண்ட் தென் 20 இஸ் கிரேட்டர் தேன் 5. இப்போது உங்களுக்கு அவுட்புட் மாறிடும். ஓகே, இப்போ ரன் பண்ணால் இப்போது உங்களுக்கு இஃப் பிளாக் எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஏன்னா இந்த ரெண்டு கண்டிஷனும் ட்ரூ ஆகிடுச்சு. ஸோ இப்படி தான் நம்ம கண்டிஷனல் லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ் ஏற்கனவே பார்த்துருக்கோம். அதை வந்து இங்கே இந்த மாதிரி கண்டிஷன்ஸ்க்கு யூஸ் பண்ணுவோம். அண்ட் ஃபைனலாக எல்எஃப் அப்படின்னு ஒன்று இருக்குது. ஓகே, அது வந்து ஷார்ட் ஃபார்ம் ஃபார் எல்ஸ் எஃப். ஓகே, இப்போது எல்எஃப்க்கு பக்கத்தில் ஒரு கண்டிஷன் நம்ம கொடுப்போம். இப்போது இதை எடுத்துடலாம். ஓகே, if a is greater than 5 we are printing a is greater than 5. இந்த ஆல் டனியை delete பண்ணிடுறேன். இப்போது else if a is greater than 3 print a is greater than 3. ஸோ இப்போ என்ன சொல்கிறோன்னா a greater than 5 இருந்தால் இதை பிரிண்ட் பண்ண, else if அதாவது இது எக்ஸிக்யூட் ஆகாட்டி தான் இங்கே வரும். else if a is greater than 3 இருந்தால் a is greater than 3 பிரிண்ட் பண்ணு. else a is not greater than 3 or 5. ஓகே, இப்போது a வந்து 10 இருக்குது. ஸோ இது ட்ரூ ஆகிடும். இப்போ நம்ம இதை கிளியர் பண்ணிட்டு ரன் பண்ணலாம். உங்களுக்கு a is greater than 5, அதாவது இதுவே எக்ஸிக்யூட் ஆகிடுச்சு. ஸோ else if and else வந்து எக்ஸிக்யூட் ஆகலை. ஓகே, இப்போ இந்த வேல்யூவை 4 ஆக்கலாம். a வந்து 4. ஸோ திஸ் இஸ் ஃபால்ஸ் பட் திஸ் வில் பி ட்ரூ. கரெக்டாக? ஸோ இப்போ ரன் பண்ணால் உங்களுக்கு a is greater than 3 பிரிண்ட் ஆகுது. ஸோ இந்த கண்டிஷன் ஃபால்ஸ். ஸோ இது ரன் ஆகலை. else if இந்த கண்டிஷன் ட்ரூ. ஸோ இது ரன் ஆகிடுச்சு. அப்போ இது ஸ்கிப் ஆகிடும். ஓகே, ஸோ ஃபைனலி நம்ம ஏயை 1 ஆக்கிட்டோம்னா இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும், இதுவும் ஃபால்ஸ் ஆகிடும், எல்ஸ் வந்துடும். ஸோ இப்போ a is not greater than 3 or 5. ஸோ இது மாதிரி நீங்கள் எவ்வளோ எல்ஸ் எஃப் வேணாலும் கொடுக்கலாம், எல்எஃப் வேணால் கொடுக்கலாம். எல்ஸ் ஒரு டைம் தான் இருக்க முடியும், இஃப் ஒன் டைம் தான் இருக்க முடியும். பட் இந்த எல்எஃப் வச்சு நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸ் வந்து நீங்கள் பில்ட் பண்ணலாம். இப்படி தான் நம்ம பைத்தானில் கண்டிஷனல் லாஜிக் பண்ணுவோம். அதாவது பேஸ்ட் ஆன் சர்டன் கண்டிஷன் நீங்கள் சில ஸ்டேட்மெண்ட்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் இந்த மாதிரி இஃப் எல்எஃப் எல்ஸ் பிளாக்ஸ் வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். இப்போ நெக்ஸ்ட்டு while லூப் அப்படின்னா என்னென்னு பார்க்க போகிறோம் பைத்தானில். ஓகே, அகெயின் ஒரு நியூ ப்ரோக்ராம் while.py அப்படின்னு சேவ் பண்ணுறேன். லூப்ஸ்னால் என்னென்னா ஒரு செட் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸை நீங்கள் மல்டிபிள் டைம்ஸ் எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா அப்போ தான் நம்ம லூப் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நம்பர் 1 to 10 நம்ம பிரிண்ட் பண்ணோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். ஒன் வே டு டூ இட் இஸ் பிரிண்ட் 1, அது மாதிரி பிரிண்ட் 2, பிரிண்ட் 3, பிரிண்ட் 4 அப்படின்னு நம்ம கொடுத்துட்டே போகலாம். பட் அது வந்து நம்ம ஒரு மாதிரி குட் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் கிடையாது. லூப்ஸ் வந்து இந்த மாதிரி சிச்சுவேஷனை சிம்பிளர் பண்ணும். அதாவது நமக்கு என்ன பண்ணணும், பிரிண்ட் பண்ணணும், நம்பரை 10 டைம்ஸ் பண்ணணும், அது ரிப்பீட்டடாக ஆகுது அப்போது. ஸோ அப்போ தான் நம்ம லூப்ஸ் யூஸ் பண்ணுவோம். ஓகே, ஸோ இப்போது அதே இப்படி லூப்பில் பண்ணுறது அப்படின்னு பார்க்கலாம். இப்போது a ஈக்குவல்ஸ் 1, ஃபஸ்ட்டு ஒரு வேல்யூ 1ல் இருக்குது. ஓகே, a வந்து 1 பாயிண்ட் பண்ணிகிட்ருக்கு. while a is less than or equal to 10 கோலன், இந்த சின்டாக்ஸ் பார்த்திங்கன்னா இஃபோட சின்டாக்ஸ் மாதிரியே இருக்கும். அதாவது வந்து while அப்புறம் ஒரு கண்டிஷன் அப்புறம் ஒரு கோலன் அண்ட் சேம் இஃபோட ரூல்ஸ் தான். அந்த இண்டென்டேஷன் ரொம்ப இம்பார்ட்டன்ட். இப்போ நம்ம கொடுக்குற எல்லாமே பார்ட் ஆஃப் த while loop. இப்போ நம்ம என்ன பண்ணணும், பிரிண்ட் a கொடுக்குறோம். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணால் உங்களுக்கு இன்ஃபைனட்டாக இது ஓடிட்டே இருக்கும். ஏன்னு நான் காட்டுறேன் உங்களுக்கு. பார்த்தீங்களா, இந்த பிரிண்ட் போயிட்டே இருக்குது, இந்த ஸ்டாப்பே ஆகலை. பிகாஸ் ஒரு இன்ஃபைனட் லூப் வந்து போயிட்டுருக்கு. இதை நம்ம ஸ்டாப் பண்ணோம். Ctrl C பண்ணால் ஸ்டாப் ஆகிடும். ஓகே, இங்கே
டெர்மினலில் ஏதாவது உங்களுக்கு இன்ஃபைனைட் லூப் போயிட்டுருக்குன்னா நீங்கள் Ctrl+C தான் நான் கீபோர்டில் பண்ணேன், அப்போ இன்டரப்ட் பண்ணிட்டேன். ஓகே, இப்போ என்ன ஆச்சு அப்படின்னா A1 is 1 less than or equal to 10 ட்ரூ பிரிண்ட் பண்ணோம். அகெயின் ஃப்ளோ இங்கே போகும், அகெயின் இஸ் 1 less than or equal to 10 ட்ரூ பிரிண்ட் பண்ணோம். ஸோ இன்ஃபைனைட்டாக இது போயிட்டே இருக்கும், எண்டே ஆகலை. நம்ம என்ன பண்ணணும், 1 பிரிண்ட் பண்ணதுக்கப்புறம் அதோட வேல்யூவை இன்க்ரிமெண்ட் பண்ணோம். ஸோ A ஈக்குவல்ஸ் A + 1. ஸோ இப்போ என்ன ஆகும்னா 1 வரும், print 1, A ஈக்குவல்ஸ் 2, இப்போ இங்கே போகும் is 2 less than or equal to 10 ட்ரூ. அப்புறம் 3 10 வரைக்கும் போகும், 10 less than or equal to 10 ட்ரூ. அகெயின் A 11 ஆகும்போது இந்த கண்டிஷன் ஃபால்ஸ் ஆகிடும், அப்போது இந்த ப்ரோக்ராம் எக்ஸிட் ஆகிடும், இந்த லூப் எக்ஸிட் ஆகிடும், சாரி. ஸோ அகெயின் இதை கிளியர் பண்ணிவிட்டு இப்போ ரன் பண்ணி பார்க்கலாம். உங்களுக்கு 1 through 10 டிஸ்பிளே ஆயிடுச்சு, அண்ட் தென் ப்ரோக்ராம் எண்ட் ஆயிடுச்சு. ஸோ இதுதான் வைல் லூப். வைல் லூப்பை பொறுத்த வரைக்கும் நம்ம ஒரு கண்டிஷன் கொடுக்குறோம், as long as that condition is true நம்ம லூப்பில் இந்த பிளாக்கில் கொடுக்குறது. அகெயின் இங்கே என்ன நம்பர் ஆஃப் ஸ்டேட்மெண்ட்ஸ் இருக்கலாம், அந்த ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் பார்ட் ஆஃப் த வைல் பிளாக். இந்த கண்டிஷன் ட்ரூவாக இருக்கிற வரைக்கும் அது எக்ஸிக்யூட் ஆகிட்டே இருக்கும். இந்த இன்ஃபைனைட் லூப் கான்செப்ட் மட்டும் நீங்கள் மறந்துடக்கூடாது, ரைட்? அட் சம் பாயிண்ட் நீங்கள் லூப் போட்டு வெளியே வரணும், அதுக்கான லாஜிக் நீங்கள் கண்டிப்பாக இன்க்ளூட் ஆயிருக்கான்னு வெரிஃபை பண்ணிக்கணும். ஓகே, ஸோ லூப்போட அட்வான்டேஜ் உங்களுக்கு ஈஸியாக தெரிஞ்சிச்சு. இப்போ 1 to 10 வந்து நம்ம பிரிண்ட்னு ஒரு 10 பிரிண்ட்ஸ் கொடுத்தோம்னா ஒரு குட் எலிகண்ட் வே ஆஃப் ப்ரோக்ராமிங் கிடையாது. லூப் எவ்வளோ சிம்பிளிஃபை ஆகிடுச்சு பாருங்கள். இதே வந்து உங்களுக்கு அப் டு 1000 பிரிண்ட் பண்ணோன்னு வச்சுக்கோங்களேன், இங்கே மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும், வேறு எந்த சேஞ்சும் கிடையாது. ஓகே, ஸோ இப்போ இதை சேவ் பண்ணுறேன்னு பண்ணால் அவ்வளோதான், எக்ஸிட்டே ஆகிடுச்சு பிரிண்ட் பண்ணி. ஸோ ஜஸ்ட் ஒரே ஒரு சேஞ்சு தான், இந்த கண்டிஷன் சேஞ்ச் பண்ணதில் உங்களுக்கு 1000 வரைக்கும் பிரிண்ட் பண்ணிட்டோம். ஓகே, ஸோ ஹோப்ஃபுல்லி இதை வச்சு உங்களுக்கு அந்த லூப்ஸோட இம்பார்ட்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வைல் லூப்பை நீங்கள் நிறைய ட்ரை பண்ணி பாருங்கள். அண்ட் ஒன் திங், இந்த கண்டிஷன் அகெயின் இஃப்பில் பார்த்த மாதிரி லாஜிக்கல் ஆப்ரேட்டர்ஸ், அதாவது அண்டு ஆர் வச்சு நீங்கள் மல்டிபிள் கண்டிஷன்ஸும் இங்கே கொடுக்கலாம். பைத்தனை பொறுத்த வரைக்கும் இந்த கண்டிஷன் நீங்கள் என்ன நம்பர் ஆஃப் கண்டிஷன்ஸ் கொடுத்தாலும் அது ட்ரூன்னு ரிசல்ட்டுன்னா இது ரன் ஆகும். எப்போ ஃபால்ஸ் ஆகுதோ அப்போ லூப்பை விட்டு அது வெளியே வந்துடும். இதுதான் பைத்தனில் வைல் லூப்ஸ். இப்போ பைத்தனில் ஃபார் லூப்னு ஒன்று இருக்குது, அதை பார்க்க போகிறோம். ஓகே, அகெயின் புது ஃபைல் க்ரியேட் பண்ணிட்டு இதை வந்து for.py அப்படின்னு நான் சேவ் பண்ணுறேன். இந்த ஃபார் லூப் வந்து யூஸ்வலாக வந்து ஒரு செட் ஆஃப் வேல்யூஸ் வந்து கோ த்ரூ பண்ணுறதுக்கு, அதை ஐட்ரேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அது என்னென்னா, இப்போ ஒரு லிஸ்ட் இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். இப்போது அகெயின் ஏஜஸ்னு ஒரு லிஸ்ட்டு முன்னாடி க்ரியேட் பண்ணியிருந்தோம். அதில் வந்து சும்மா நம்பர்ஸ் 10, 20, 30, 40. ஓகே, இப்போது let's say we have to go through this list and print the values. Okay, again one way to do it is print age of 0, அப்புறம் நெக்ஸ்ட் print age of 1, age of 2, age of 3, அது மாதிரி பண்ணலாம். பட் நான் சொல்லியிருக்கேன் லூப்ஸோட அட்வான்டேஜே வந்து இந்த மாதிரி ரெப்பிட்டேட்டிவ் கோடை வந்து எலிமினேட் பண்ணுறதுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இதே ஃபார் லூப்பில் எப்படி பண்ணலாம் அப்படின்னு பார்க்கலாம். ஃபார் ஏஜ் இன் ஏஜஸ் கோலன், இதை ரன் பண்ணிவிட்டு நம்ம அப்புறம் இதை எக்ஸ்ப்ளனேஷன் பார்க்கலாம். ஓகே, print of age. ஓகே, இப்போ சேவ் பண்ணிவிட்டேன். இதை ரன் பண்ணால் உங்களுக்கு 10, 20, 30, 40 டிஸ்பிளே ஆயிடுச்சு. அதாவது லிஸ்ட்டோட வேல்யூஸ் டிஸ்பிளே ஆயிடுச்சு. இங்கே என்ன ஆயிருக்குன்னா ஃபார் எவ்ரி ஏஜ் இன் ஏஜஸ். ஸோ ஏஜுங்கிறது ஒரு வேரியபிள் தான், இது ஜஸ்ட் ஒரு ஷார்ட் ஃபார்மில் அசைன் பண்ணுறதுக்கு ஃபார் லூப் வந்து ஹெல்ப் பண்ணுது. அதாவது ஏஜஸில் இருக்கிற ஒவ்வொரு வேல்யூவையும் ஏஜில் அசைன் பண்ணு. அது எவ்ரி டைம் ரன் பண்ணும்போது ஒவ்வொரு வேல்யூவை அசைன் பண்ணு. ஸோ ஃபஸ்ட்டு டைம் வரும்போது ஏஜில் வந்து 10 வரும், உள்ளே வந்து பிரிண்ட் ஆகும். நெக்ஸ்ட்டு வரும்போது 20 வரும், அது பிரிண்ட் ஆகும். ஸோ இட் கோஸ் த்ரூ த லிஸ்ட், ஒவ்வொரு வேல்யூவாக எடுத்து ஏஜில் வந்து அது அசைன் பண்ணும். அது அப்புறம் ஃபார் லூப் உள்ளே போய் பிரிண்ட் ஆகும். ஸோ இதில் வந்து கண்டிஷன்ஸுக்கு வேலையே இல்லை. ஏன்னா வைல் லூப்லலாம் நம்ம கண்டிஷன்ஸ் பார்த்தோம், இதில் கண்டிஷன்ஸுக்கு வேலையே இல்லை. இது வந்து ஜஸ்ட் கோயிங் த்ரூ த லிஸ்ட், எப்போ லிஸ்ட் முடியுதோ அப்போ ஆட்டோமேட்டிக்காக அது வெளியே வந்துடும். ஸோ ஒன் ஆஃப் த மெயின் யூசஸ் ஆஃப் ஃபார் வந்து இதுதான், ஐட்ரேஷன் ஆர் கோயிங் த்ரூ அ லிஸ்ட். ஓகே, இதில் பைத்தனில் இப்போ உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரிங் இருக்குன்னா அதையும் நம்ம பார்த்துடலாம். சும்மா இப்போ நேம் ஈக்குவல்ஸ் பீட்டர்னு வச்சுக்கலாம். ஓகே, பீட்டர். இப்போது சாரி, ஓகே, இப்போது இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக உங்களுக்கு வேணும்னா அதுவும் பைத்தன் பண்ணும். ஃபார் கேர், அகைன் கேர்ங்கிறது ஒன்றும் இல்லை, ஒரு வேரியபிள் தான். கேர் இன் நேம் பிரிண்ட் கேர். ஓகே, சாரி, பிரிண்ட் கேர்.
ஸோ இதே லாஜிக் தான், பட் இங்கே இந்த ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுக்கும். ஓகே, இப்போ இதை ரன் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு வந்து 10 to 40 பிரிண்ட் ஆகிடுச்சு, அது இந்த லூப். அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் லூப் வந்து ஸ்ட்ரிங்கில் இருக்கிற ஒவ்வொரு கேரக்டராக எடுத்து லூப்புக்குள்ளே வரும், பிரிண்ட் பண்ணோம். எப்போ நேம் ஃபினிஷ் ஆகிடுச்சோ அப்போ வந்து இந்த லூப் வந்து எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார் லூப்ஸ். ஸோ வைல் லூப் நம்ம பேஸ்டான கண்டிஷன் அந்த லூப் ரன் ஆகும். ஃபார் லூப்பை பொறுத்த வரைக்கும் ஜஸ்ட் ஐட்ரேட் பண்ணோம், அந்த ஐட்ரேஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக எக்ஸிட் ஆகிடும். ஸோ இதுதான் ஃபார் லூப்ஸ் இன் பைத்தன். ஸோ நம்ம இந்த வீடியோவில் பைத்தனோட ஃபண்டமெண்டல்ஸை, அதாவது ரைட்டில் நீங்கள் பார்க்குற இந்த லிஸ்ட் ஆஃப் கான்செப்ட்ஸ் எல்லாமே நம்ம சிம்பிள் எக்ஸாம்பிள்ஸ் வச்சு பார்த்துட்டோம். ஸோ ஹோப்ஃபுல்லி பைத்தனோட பேசிக்ஸ் வந்து ஃபண்டமெண்டல்ஸ் வந்து இப்போ கொஞ்சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கோன்னு ஐம் ஹோப்பிங். இந்த வீடியோ உங்களுக்கு நல்லா ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கணும்னு நான் நம்புகிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருந்ததுன்னா வீடியோ லைக் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாவது ஃபீட்பேக் இருக்குது ஆர் ஈவன் கொஷின்ஸ் இருக்குது அப்படின்னா கமெண்ட்ஸில் என்டர் பண்ணுங்கள், நான் கண்டிப்பாக பார்க்குறேன். சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா உங்களுக்கு ஃப்யூச்சர் வீடியோஸ் அப்லோட் ஆகும்போது நோட்டிஃபை ஆகும். தேங்க்யூ.